ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட், அதாவது ஒரு பேசிக் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் கோட் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் எண்டுக்கு நம்ம AngularJS யூஸ் பண்ணுறோம். பேக் எண்டுக்கு ஸ்ப்ரிங் போட்டு, டேட்டாபேஸ் வந்து MySQL ஒர்க் பெஞ்ச் எடிஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வெப்சைட்டோட அவுட்கம், அதாவது இந்த வெப்சைட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேக் எண்டை நம்ம ரன் பண்ணிடுவோம். பேக் எண்ட் வந்து இன்டெலிஜ் ஐடியா மூலமாக நம்ம ஸ்ப்ரிங் போட் யூஸ் பண்ணுறோம். ஸோ பேக் எண்ட் வந்து ஃபஸ்ட்டு ரன் பண்ணிக்கிறோம். ரன் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் பேக் எண்ட் ரன் வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட் போகலாம். ஓகே, இப்போ பேக் எண்ட் ரன் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் எண்டில் வந்து AngularJS யூஸ் பண்ணுறோம். பிளாட்ஃபார்ம் வந்து VS Code. ஃப்ரண்ட் எண்ட் ரன் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் நம்ம வெப்சைட் இருக்கும். ஹியர் இட்ஸ் எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டைட்டிலு. ஸோ இதில் வந்து ஒரு டேபிள் இருக்குது. இதுதான் எம்ப்ளாயி டேபிள். எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்லாம் இதெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கு. எம்ப்ளாயோட ஐடி, நேம், ஏஜ், ஜெண்டர், ஃபோன் அண்ட் சேலரி இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ புதுசாக ஒரு எம்ப்ளாயி ஆட் பண்ணால் ஆட் நியூ எம்ப்ளாயி கொடுக்குறோம். கொடுத்தோடனே ஒரு ஃபார்ம் ஒன்று வருது. ஸோ இந்த ஃபார்மில் நம்ம எல்லாத்தையும் என்டர் பண்ணுறோம். சும்மா சாம்பிளுக்கு நான் போடுறேன். ஐடி, நேம், ஏதாவது உங்கள் விருப்பம் ஏதாவது போடுறது. ஐடி, நேமு, ஏஜு, ஜெண்டர் என்னென்னு செலக்ட் பண்ணுறோம். ஃபோனு, அப்புறம் சேலரி, ஃபோன் நம்பர், ரேண்டமாக ஒரு நம்பர் என்ட்ரு போட்டாச்சு. ஸோ இது டெமோ பண்ணுறதால ஏதாவது போடுறோம். நெக்ஸ்ட்டு சேலரி, ஆட் எம்ப்ளாயி கொடுத்தோன்னே எம்ப்ளாயி ஆட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடுச்சு. ஸோ டேபிளில் இங்கே இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு எடிட்னா அந்த எடிட் பட்டன் கொடுத்தோன்னே we can எடிட். நான் இதில் வந்து ஃபோன் நம்பர் எடிட் பண்ணுறேன். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு அப்டேட் கொடுத்தோன்னே இங்கே ஃபோன் நம்பர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ டெலிட் பண்ணாலும் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம இப்போ வெப்சைட் ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து வெப்சைட்டுக்கு ஒரு மெயின் ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கே தோணுதோ க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு லொக்கேஷனில் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். நியூ ஃபோல்டர். நான் வந்து EMP ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுதான் மெயின் ஃபோல்டர். ஸோ ஓகே, க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த ஃபோல்டருக்குள்ளே நான் 2 செப்பரேட்டாக ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன், ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட். ஏன்னா அவசியம் இல்லை தான், பட் இருந்தாலும் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக 2 ஃபோல்டர், பேக் எண்டுன்னு ஒன்று, ஃப்ரண்ட் எண்டுன்னு ஒன்று. ஃப்ரண்ட் எண்டு. ஸோ ஓகே, ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் எண்டை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். பேக் எண்டுக்கு ஸ்ப்ரிங் போட் யூஸ் பண்ணுறோம், இன்டெலிஜ் பிளாட்ஃபார்மு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் ஃபைல் வந்து ப்ரௌசர் வந்து டவுன்லோட் பண்ணோம். தென் இன்டெலிஜர் ஓப்பன் பண்ணி JDK அண்ட் SDKலாம் செட்டப் பண்ணிடணும். தென் SQLல நம்ம ஒரு ஸ்கீமா க்ரியேட் பண்ணி அதை இன்டெலிஜர் கூட கனெக்ட் பண்ணுறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் அந்த இன்டெலிஜரில் நம்ம பேக்கேஜஸ், கிளாஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறோம். பேக்கேஜஸ் 4 பேக்கேஜஸ் க்ரியேட் பண்ணுறோம். கண்ட்ரோலர், மாடல், சர்வீஸ் அண்ட் ரெப்பாசிட்டரி. கிளாஸஸ் எல்லாத்துக்கும் கிளாஸஸ் க்ரியேட் பண்ணுறோம். ரெப்பாசிட்டரிக்கு மட்டும் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஏன்னா லைக் ரெப்பாசிட்டரி தான் நம்ம டேரெக்டாக SQL கூட கனெக்ட் ஆக போகுது, அதனால் அது மட்டும் இன்டர்ஃபேஸில் போடுறோம். ஸோ நம்ம இன்டெலிஜர் பேக் எண்டில் மெயினாக 4 ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். அதாவது க்ரூட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. க்ரியேட், ரீட், அப்டேட் அண்ட் டெலிட். க்ரியேட்னா புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணுறது, ரீட்னா ஆல்ரெடி இருக்கிறத நம்ம வியூ பண்ணி பார்க்குறது, அப்டேட்னா இருக்கிறது மாடிஃபை பண்ணுறது, டெலிட்னா மொத்தமாக தூக்குறது. இதெல்லாம் பார்த்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் ஃபைலை டவுன்லோட் பண்ணோம். ஸோ ப்ரௌசர் போயிடலாம். ப்ரௌசரில் டைப் பண்ணோம் ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் அப்படின்னு டைப் பண்ணோம். ஓகே, ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் டைப் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட்குள்ளே போயிட்டு ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம லாங்குவேஜ் ஜாவா லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கிறோம். தென் ப்ராஜெக்ட் வந்து Maven செலக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அதை தான் நம்ம எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். வெர்ஷன் வந்து 3.4.5, அதுதான் கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷன். இந்த நேம் வந்து நம்ம எது வேணால் கொடுத்துக்கலாம். ஆர்டிஃபேக்ட் நேம் எல்லாம் ஒன்று தான். நேம் நான் வந்து EMP ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் விருப்பம் எது வேணால் கொடுத்துக்கோங்க. லைக் நான் தெரியணுன்றதுக்காக EMP ப்ராஜெக்ட் போட்டுக்கிறேன். பேக்கேஜ் வந்து ஜார் கொடுக்குறோம். அந்த ஜாவா வெர்ஷன் வந்து நான் JDK 24 வச்சுருக்கிறதால 24 போகிறேன். நீங்கள் 21 வந்து 21 எடுத்துக்கோங்க, எது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து டிபெண்டன்சி ஆட் பண்ணுறோம். இந்த டிபெண்டன்சிஸ் தான் ஸ்ப்ரிங் பூட்டை ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 4 டிபெண்டன்சி ஆட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து லோம்பாக் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அது நான் இன்னும் பின்னாடி சொல்கிறேன். லோம்பாக்கு ஸ்ப்ரிங் வெப்பு, அப்புறம் MySQL டிரைவர், தென் ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபின்னு சொல்லிட்டு 4 டிபெண்டன்சி ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு ஜென்ரேட் பண்ணிடும். ஜென்ரேட் பண்ணோடனே ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். ஒன்ஸ் ஃபைல் டவுன்லோட் ஆனதும் அதை நம்ம பேக் எண்ட் ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணோம்ல, அது ஜிப் ஃபார்மேட்டில் இருக்கும்.
ஸோ அந்த ஜிப் ஃபார்மேட்டில் இருக்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம பேக்கெண்ட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவோம்ல புதுசாக, அந்த பேக்கெண்ட் ஃபோல்டருக்குள்ளே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் இன்டெலிஜ் ஐடியா வந்துடலாம். இன்டெலிஜ் ஐடியாவோட இன்ஸ்டாலேஷன்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்காக கொடுத்துட்றேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராஜெக்ட் கொடுத்து நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணோம்ல ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்ல ஒரு ஃபைல், அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். EMP ப்ராஜெக்டில் பேக்கெண்டில் EMP ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிடும். ஸோ ஒன்ஸ் ஓப்பன் ஆகிட்டோம், இது பில்ட் ஆகும். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபைல்ஸ்லாம் SRCக்குள்ளே மெயினில் ஜாவாக்குள்ளே இந்த அப்ளிகேஷன் ஃபைல் இதுதான் மெயின் ஃபைலு. இதுக்குள்ளே தான் எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரன் பண்ணி பார்த்துடலாம். அப்போ தான் நமக்கு தெரியும் ஜாவா JDKலாம் கரெக்டாக இருக்கா, எக்ஸிக்யூட் ஆகுதான்னு. ஆக்சுவலி நான் ஆல்ரெடி எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கிறதால எனக்கு எரர் எதுவும் வராது. பார்க்கலாம். லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, கம்பைல் ஆகிடுச்சு. ஓகே, எரர் எதுவும் காட்டல. ஜஸ்ட் டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க, அது பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம JDK SDKலாம் செட் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறோம். மேலே செட்டிங்ஸில் போய் ப்ராஜெக்ட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு JDK நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது 24 செட் பண்ணதால் இங்கேயும் போய்ட்டு ஓப்பன் JDK வெர்ஷன் 24 டவுன்லோட் பண்ணிக்கிறோம். டவுன்லோட் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. SDK வந்து டிஃபால்ட். தென் ஓகே கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் ரன் பண்ணால் எரர் எதுவும் இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளகின்ஸ் செட்டிங்ஸில் ப்ளகின்ஸ் போய்ட்டு லாம்பாக் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த லாம்பாக் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா கெட்டர் செட்டருக்காக, அதாவது டேட்டா இன்புட் வாங்குறதுக்கும் அவுட்புட்டில் கொடுக்குறதுக்கும் நம்ம நிறைய லைன்ஸ் ஆஃப் கோடிங் பண்ணோம். அதுக்கு பதிலாக இந்த லாம்பாக் யூஸ் பண்ணுறோம். லாம்பாக் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம்னு பார்த்துடலாம். மெயினாக இருக்கிறது ஒரு 4 லேயர் தான். ஃபஸ்ட்டு வந்து கிளைண்ட்னா யூசர் வந்து டேரெக்டாக கண்ட்ரோலர் கூட லிங்க் ஆவாங்க. அதாவது கண்ட்ரோல்னால் API லேயர், அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ். ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறது ஏபிஐயோட வேலை, அதாவது கண்ட்ரோலோட வேலை. இந்த கண்ட்ரோலை தான் நம்ம கெட் பண்ண போகிறோமா, போஸ்ட் பண்ண போகிறோமா, புட் பண்ண போகிறோமா, டெலிட் பண்ண போகிறோமா டிசைன் பண்ணணும். இந்த கண்ட்ரோலில் என்ன பண்ணணும்னா சர்வீஸ்க்கு அதோட எப்படி சொல்கிறது, சர்வீஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தரும். நீ போஸ்ட் பண்ணு, கெட் பண்ணு அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளைண்ட் வந்து டேரெக்டாக கண்ட்ரோலில் ஆக்சஸ் பண்ணுவாங்க. கண்ட்ரோல் வந்து சர்வீஸ் போகும். சர்வீஸ் வந்து பிஸ்னஸ் லேயர். அதுதான் ஒர்க் பண்ணணும். என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோமா, சேவ் பண்ண போகிறோமா, ஃபைன் பண்ண போகிறோமா அப்படின்னு சர்வீஸ் லேயர் போகும். சர்வீஸ் லேயர் வந்து ரெப்பாசிட்டரி தான் நம்ம டேட்டா பேஸ் கூட டேரெக்டாக கனெக்ட் ஆகுது. அதாவது டேட்டா பேஸில் இருக்க வேல்யூஸை ரெப்பாசிட்டரி மூலமாக தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதான் ரெப்பாசிட்டரி லேயர். ரெப்பாசிட்டரி டேட்டா பேஸ் வந்து MySQL நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. ரெப்பாசிட்டரியில் வந்து இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறோம். மற்ற எல்லாத்துலேயும் கிளாஸ் க்ரியேட் பண்ணி ஜாவா கிளாஸ். ஒன்றுத்துலேயும் மெயினாக 3 நோட்டேஷன்: அட் ரெப்பாசிட்டரி, அட் சர்வீஸ் அண்ட் அட் ரெஸ்ட் கண்ட்ரோலர். இதுதான் டிஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து டேட்டா பேஸில் ஒரு ஸ்கீமா எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். MySQLோட இன்ஸ்டாலேஷன் அண்டு பேசிக் ப்ரொசீஜர்லாம் யூடியூப் சேனலில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்காக கூட தரேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு முதல்ல கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறோம். ஒன்ஸ் ஓப்பன் ஆனதும் ஃபைலில் போய்ட்டு நியூ query டேப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்கீமா க்ரியேட் பண்ண போகிறோம். ஸ்கீமா க்ரியேட் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் வந்து கிரியேட்டு ஸ்கீமா நேம். கிரியேட் ஸ்கீமா, நான் ஸ்கீமா நம்ம எது வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்து எம்ப்ளாயி அப்படின்னு ஸ்கீமா நேம் கொடுக்குறேன். ஸோ க்ரீன் டிக் வந்துச்சுன்னா ரன் ஆகிடுச்சு, அதாவது ஸ்கீமா க்ரியேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்கீமா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் நம்ம அதுக்குள்ளே ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியும். ஸோ அதுக்கு சின்டாக்ஸ் யூஸ் ஸ்கீமா நேம், யூஸ் எம்ப்ளாயி. ரன் பண்ணோடனே இங்கே கீழே க்ரீன் கலர் மார்க் வந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து ஸ்கீமா க்ரியேட் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணதும் எம்ப்ளாயி ஸ்கீமா ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இன்டெலிஜேக்குள்ளே போய்ட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா பேஸை நம்ம இன்டெலிஜேக்குள்ளே கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து SRCயில் மெயினில் ரிசோர்ஸஸில் அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போய்ட்டு ஒரு சில கோட்ஸ் பண்ணோம். அது என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஃபால்ட்டாக அப்ளிகேஷன் நேம், அதாவது நம்ம அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக அப்ளிகேஷன் நேம் ஒன்று வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா டிரைவர் கிளாஸ் நேம், அதாவது என்ன டிரைவர், JDBC, அதாவது ஜாவாவை தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ JDBC டிரைவர் கிளாஸ் நேம் ஆட் பண்ணுறோம். அதுக்கு என்னென்னா spring.datasource.java
டிரைவர் ஐஃபன் கிளாஸ் ஐஃபன் நேம் டைப் பண்ணணும். இது நீங்கள் ஜஸ்ட் சும்மா ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் போட்டாலே லைக் ஆப்ஷன்ஸில் ஷோ ஆகும். நான் இருந்தாலும் ஃபுல்லாக டைப் பண்ணுறேன். உங்கள் விருப்பம் தான், நீங்கள் செலக்ட் பண்ணிட்டா போதும். ஸோ டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன கொடுக்கணும்னா com டாட் அதாவது com டாட் MySQL cj டாட் jdbc டாட் டிரைவர்னு கொடுக்கணும். இதுதான் MySQL லைக் ஜாவாவே MySQL கனெக்ட் பண்ணுற ஒரு லைன் மாதிரி. c டாட் jdbc டாட் டிரைவர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லைக் லைக் என்ன சொல்கிறது, எந்த கனெக்ஷன் கூட கனெக்ட் பண்ணுறோம், அதாவது MySQLோட கனெக்ஷன் யூஆர்எல் நம்ம போடணும். இந்த யூஆர்எல் பார்த்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு போகிறது. ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் டாட் யூஆர்எல். இது என்ன பண்ணோன்னா எந்த யூஆர்எல்லேருந்து டேட்டாவை எடுத்துக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணல. டேட்டா சோர்ஸ் டாட் யூஆர்எல் போட்டு ஸோ JDBC வச்சு கனெக்ட் பண்ணுறோம். ஸோ டிஃபால்ட்டாக JDBC MySQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறோம். MySQL அண்ட் லோக்கல் ஹோஸ்ட் 3306. இதுதான் உங்களோட கனெக்ஷனில் வந்திருக்கும். இதுதான் MySQL டிஃபால்ட்டு லோக்கல் ஹோஸ்ட் போர்ட் அட்ரஸ். லோக்கல் ஹோஸ்ட் 3306 நம்ம ஸ்கீமா நேம் க்ரியேட் பண்ணோம்ல எம்ப்ளாயின்னு, அந்த ஸ்கீமா நேம் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணோன்னா எம்ப்ளாயின்ற ஸ்கீமாக்குள்ளே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா சோர்ஸோட யூசர் நேம், அதாவது நம்ம க்ரியேட் பண்ண SQL டேட்டாபேஸோட யூசர் நேம் டிஃபால்ட்டாக நம்ம ரூட்டுன்னு தான் வரும். ஸோ ரூட்டுன்னு கொடுத்துக்குறோம். யூசர் நேம் ரூட்டு. நெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போது பாஸ்வேர்டுன்னு ஒன்று கேட்டிருக்கோம். ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் டாட் பாஸ்வேர்டு. அங்கே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தோமோ அதையே கொடுத்தா தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது டேட்டாபேஸ்க்குள்ளே இருக்க வேல்யூஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு ரொம்ப முக்கியம். அதான் இங்கே போடுறோம். பாஸ்வேர்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு போடுங்க. நான் சும்மா ஒரு பாஸ்வேர்டு போடுறேன், ABCD8123. உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ரிங்கில் இருக்க டேட்டாஸ்லாம் ஷோ பண்ணணுமா வேணாமா, அதாவது லைக் நம்ம ஆக்சஸ் பண்ணி யூசருக்கு டிஸ்பிளே பண்ணணுமா வேணாமன்றது தான் இந்த லைன். ஸ்ப்ரிங் டாட் JPA டாட் ஷோ SQL வந்து ட்ரூன்னு கொடுக்கணும். ட்ரூன்னு கொடுத்தா தான் வேல்யூ நம்ம வியூ பண்ணி பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து லைக் வேல்யூஸ் நம்ம அப்டேட் ஆகணுமா ஆகக்கூடாதுன்னு சொல்கிறது இந்த லைன். ஸ்ப்ரிங் டாட் JPA டாட் ஹைபர்னேட் டாட் DDL ஆட்டோ அப்டேட். அதாவது ஒரு கமெண்ட் கொடுக்கும்போதும் டேட்டாபேஸில் இருக்க வேல்யூஸ் அப்டேட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது. DDL ஆட்டோ அப்டேட். நெக்ஸ்ட் வந்து JPA ரெப்பாசிட்டரியோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம இங்கே இன்ஹெரிட் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே போட்டுக்கிறோம். இந்த லைன் ப்ரீடிஃபைண்டாக ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்ல, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஹெரிட் பண்ணுறதுக்காக இந்த லைன் ஆட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இதுக்கு ஒரு பாத் இருக்குது, org.hibernate .dialect MySQL 8 dialect. இது வந்து டிஃபால்ட் பாத்து. ஸோ இது முடிஞ்சிச்சு. இதெல்லாம் போட்டுட்டு அதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். அப்ளிகேஷனில் நமக்கு எக்ஸிக்யூட் ஆச்சா இல்லையான்னு தெரியறதுக்காக ஒரு லைன் சும்மா சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் இல்லைனா அப்ளிகேஷன் ஸ்டார்டட். அதாவது ஒன்ஸ் இது ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகி முடித்தோடனே அப்ளிகேஷன் ஸ்டார்ட்னு பிரிண்ட் ஆகும். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். பில்ட் ஆகிட்டுருக்கு. நமக்கு இப்போ ரன் பண்ணி பார்த்தாலும் தெரியும் டேட்டாபேஸ் கூட கனெக்ட் ஆகிடுச்சா இல்லையான்னு. ஸோ இங்கே அப்ளிகேஷன் ஸ்டார்ட்னு வந்துச்சு. ஸோ எல்லாமே எரர் எதுவும் இல்லை, டேட்டாபேஸ் கூட எல்லாம் பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டாப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பேக்கேஜஸ் க்ரியேட் பண்ணோம். ஸோ இந்த com.example.emp ப்ராஜெக்ட்குள்ளே 4 பேக்கேஜ் க்ரியேட் பண்ணோம். அது ரைட் கிளிக் கொடுத்து நியூவில் போய்ட்டு நியூ பேக்கேஜ் கொடுக்கணும். பேக்கேஜ் நேம் வந்து 4 பேக்கேஜ் ஃபஸ்ட்லேயே சொன்னோம், கண்ட்ரோலர், சர்வீஸ், ரெப்பாசிட்ரி அண்டு மாடல். ஸோ அந்த 4 பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுறோம். சேம் ப்ரொசீஜர் தான். ரைட் கிளிக் கொடுத்து நியூ பேக்கேஜ் போய்ட்டு நீங்கள் பேக்கேஜ் பண்ணணும். பேக்கேஜ் நம்ம எது ஒன்றா கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் அது தெரியணுன்றதுக்காக கண்ட்ரோலர், சர்வீஸ், மாடல், ரெப்பாசிட்ரின்னு தரேன்.
repository, then new package model. ஸோ இப்போ 4 பேக்கேஜ் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை கிளாஸஸ் க்ரியேட் பண்ணாமல் தெரியணும். ஸோ நம்ம ப்ராஜெக்ட்டில் எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் ஒரே ஒரு டேபிளில் தான் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் க்ரியேட் பண்ணால் போதும். அண்டு நம்ம அதில் தான் எல்லா வேலையும் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கண்ட்ரோலரில் ஒரு கிளாஸை எம்ப்ளாயி கண்ட்ரோலர் நீங்கள் எது ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. நேம் பிரச்சனை இல்லை, எம்ப்ளாயி கண்ட்ரோல் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த மாடல் தான் கொஞ்சம் மெயின். அந்த மாடலுக்குள்ளே தான் நமக்கு எத்தனை டேபிள் வேணும்னு க்ரியேட் பண்ணுறது க்ரியேட் பண்ணுறோம். எம்ப்ளாயி எனக்கு ஒரே ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணால் போதும். லைக் ஒரே ஒரு வேலையை தான், ஒரே ஒரு செட் ஆஃப் டேட்டா தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதனால் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சர்வீஸ்க்குள்ளே ஒரு கிளாஸு எம்ப்ளாயி சர்வீஸ். எல்லாத்தையும் கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம். ரெப்பாசிட்டரியில் மட்டும் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறோம். சேம் ப்ரொசீஜர் தான். லைக் பேக்கேஜ்குள்ளே ரைட் கிளிக் கொடுத்து நியூவு ஜாவா கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம். இதில் மட்டும் ஜாவா கிளாஸில் போய்ட்டு லைக் ரெப்பாசிட்டரியில் மட்டும் ஜாவா கிளாஸ் போய்ட்டு இன்டர்ஃபேஸ் செலக்ட் பண்ணுவோம். இன்டர்ஃபேஸில் நேம் இஎம்பி ரெப்போன்னு கொடுக்குறேன் நான். நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. ரெப்பாசிட்டரி க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது 4 கிளாஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாம் கரெக்டாக இருக்க செக் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாயி கிளாஸ், அதாவது மாடல் பேக்கேஜ்குள்ளே இருக்க எம்ப்ளாயி கிளாஸ். இதுதான் நம்ம மெயினாக டேட்டா பேஸில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அனோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அட் என்டிட்டி எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இது வந்து டேட்டா பேஸில் ஒரு ஸ்பேஸை வந்து நமக்கு அலோகேட் பண்ணி தரும். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டை க்ரியேட் பண்ணி தரும். ஆப்ஜெக்ட் மீன்ஸ் ஒரு டேபிள். டேட்டா பேஸில் ஸ்கீமாவில் ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் எம்ப்ளாயின்ற பேரில். நெக்ஸ்ட்டு அட் டேட்டா எதுக்கு பண்ணுறோன்னா, கெட்டர் செட்டர் ஓவர் கம் பண்ண, அதாவது இன்புட் அண்ட் அவுட்புட்டு நம்ம வாங்குறதுக்கும் கொடுக்குறதுக்கும் சிம்பிளாக ஒரே லைனில் முடிக்கிறதுக்கு, எதுவும் பெருசாக டிஃபைன் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இது கொடுக்குறோம் அட் டேட்டா. நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து வேல்யூஸ் தரணும். அதுக்கு மேலே நமக்கு என்னென்ன வேல்யூஸ்னு தெரியணும். டேபிள்ஸில் என்னென்ன கொடுத்துருக்கோம், ஐடி, நேமு, ஏஜ், ஜெண்டர், ஃபோனு, சேலரி. ஸோ இது 4 தான் நம்ம கொடுத்துருக்க வேரியபிள்ஸு. இதுக்கு முதல்ல நம்ம ஒரு ப்ரைமரி கீ ஒன்று செட் பண்ணணும். ப்ரைமரி செட் பண்ணுறதுக்கு அனோட்டேஷன் வந்து அட் ஐடின்னு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு நெக்ஸ்ட்டு போடுற வேரியபிளில் ப்ரைமரி கீயை எடுத்துக்கும். ப்ரைமரி கீனா யூனிக் கீ, லைக் யூனிக்காக இருக்கணும், வேல்யூஸு சேமாக இருக்கக்கூடாது. அதாவது நம்ம ஐடியை வந்து யூனிக்காக வச்சுக்கிறோம். ஸோ ப்ரைவேட் ஐடி வந்து இன்டிஜரில் தரும். இன்டிஜர்னால் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நம்ம ப்ரைவேட்டில் தரும், ஏன்னா நம்ம மட்டும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. பப்ளிக்லாம் கொடுக்கலாம், தப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு ஐடி, ப்ரைவேட் ஸ்ட்ரிங்கு நேமு, அடுத்து ப்ரைவேட் இன்ட்டு ஏஜ். இதெல்லாம் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். லைக் வேரியபிள் நேம் வந்து இந்த வேரியபிள் வந்து கடைசி வரைக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் எல்லாத்தையும் லோவர் கேஸ்லேயே கொடுக்குறேன். ஐடி, நேம், ஏஜ், ஜெண்டர், அப்புறம் மொபைல் வந்து ஃபோன் வந்து நான் லாங்கில் கொடுக்குறேன். ஏன்னா ஃபோன் நம்பர் இன்டீஜரில் கொடுத்தா லைக் ஒரு சிலர் 12 நம்பர் போடுவாங்க, 91லாம் போடுவாங்க. ஸோ அதனால் நம்ம லாங்கில் கொடுத்தா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சேலரி வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஐடி, நேமு, ஏஜ், ஜெண்டரு, ஃபோன் அண்டு சேலரி. ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்குது. என்டிட்டி, டேட்டா எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷனில் போய்ட்டு ரன் பண்ணுறோம். ரன் பண்ணும்போது அனோட்டேஷன் ப்ராசஸிங் எனேபிள் பண்ண கேட்கும். அதை எனேபிள் கொடுத்துருங்க, ஏன்னா அப்போ தான் லேம்புக்கு ஒர்க் ஆகும். எனேபிள் கொடுத்து ரன் ஆகுது. ஸோ ஓகே, இப்போ ரன் ஆகி முடிச்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா க்ரியேட் டேபிள் அப்படின்ற ஒரு கமாண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிருக்கு. அதாவது நம்ம எஸ்கியூவில் நம்மளாம் டேபிள் க்ரியேட் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். அதுக்கு தான் இந்த அட் என்டிட்டி. டேட்டா பேஸில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறோம் வித் வேரியபிள்ஸ். நம்ம க்ரியேட் பண்ண வேரியபிள்ஸ் வச்சு ஒரு டேபிள் ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த டேபிளில் தான் நம்ம எல்லா வேலையும் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கண்ட்ரோலர் போகிறோம். கண்ட்ரோலர் தான் நெக்ஸ்ட்டு ஒரு மெயின் பார்ட். முதல்ல ரன் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுறோம், ஏன்னா அது ஸ்லோவாக இருக்கும், அதனால் ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு கண்ட்ரோலரில் முதல்ல நம்ம இது வந்து கண்ட்ரோலர்னு மென்ஷன் பண்ணுறது அட் ரெஸ்ட் கண்ட்ரோலர் கொடுக்குறோம். ரெஸ்ட் கண்ட்ரோலர் எதுக்குன்னா, நம்ம கொடுக்குற வேல்யூஸ் எல்லாம் ஜேசன் ஃபார்மேட்டில் வாங்குறதுக்காக ரெஸ்ட் கண்ட்ரோலர் கொடுக்குறோம். இதுதான் கண்ட்ரோலர்னு மென்ஷன் பண்ணணும். லைக் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ரீடிஃபைன்டு அனோட்டேஷன் இருக்குது. கண்ட்ரோலருக்கு அட் செட் கண்ட்ரோலர், சர்வீஸ்க்கு அட் சர்வீஸ், ரெப்பாசிட்டரிக்கு அட் ரெப்பாசிட்டரி. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து க்ரூட் ஆப்ரேஷன்ஸ் 4 இருக்குது.
கெட் மேப்பிங், போஸ்ட் மேப்பிங், புட் மேப்பிங், டெலிட் மேப்பிங். ஃபஸ்ட்டு கெட் மேப்பிங் தரோம், அதோட சின்டாக்ஸ் அட் கெட் மேப்பிங், தென் பேரன்சிஸ்குள்ளே யூஆர்எல் போடணும். இந்த யூஆர்எல் எதுக்குன்னா லைக் இந்த யூஆர்எல் வச்சு தான் நம்ம இந்த கெட் மேப்பிங்கிறத ஆக்சஸ் பண்ண முடியும். லோக்கல் ஹோஸ்ட் கூட ஸ்லாஷ் இந்த யூஆர்எல் கொடுத்தோம்னா தான் கெட் மேப்பிங் அப்படின்னு டிசைட் பண்ணுறது. இந்த யூஆர்எல் வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம், அதனால் நம்ம கொடுக்குறோம். இது எது வேணால் கொடுத்துக்கலாம், நம்ம இருப்போம். அட் கெட் மேப்பிங் கொடுத்தாச்சு. இங்கே நம்ம லைக் ப்ரீடிஃபைண்டாக https/localhost போர்ட் ரிசல்ட் வந்துடும். நம்ம அதுக்கப்புறம் என்ன வேணுமோ அதை மட்டும் கொடுத்தா போதும். கெட் மேப்பிங்னா வேல்யூஸை வந்து டேட்டாபேஸ்லேருந்து எடுக்கிறது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பப்ளிக் ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஏன்னா டேட்டாபேஸ் டேபிளாக இருக்க வேல்யூவை லிஸ்ட்டாக தான் எடுத்து நம்ம ஷோ பண்ணுறதுக்காக லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறோம். லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயி, அதாவது எம்ப்ளாயின்ற கிளாஸ், அந்த கிளாஸில் இருக்க வேல்யூ நம்ம லிஸ்ட்டாக எடுக்கிறோம், அதனால் மென்ஷன் பண்ணுறோம். கிளாஸ் எம்ப்ளாயி. இப்போ இதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று டிஃபைன் பண்ணுறோம். கெட் ஆல் எம்ப்ளாயின்னு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணோன்னா ரிட்டர்ன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், கண்ட்ரோலோட வேலை என்னென்னா சர்வீஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தரோம், நீ இந்த வேலையை பண்ணு அப்படின்னு. ஸோ சர்வீஸை நம்ம கால் பண்ணுறதுக்காக சர்வீஸ் வேறு கிளாஸில் இருக்குல்ல, ஸோ அதனால் ஆட்டோவைட்ன்ற அனோட்டேஷன் யூஸ் பண்ணுறோம். ஆட்டோவைட் எதுக்குன்னா வேறு கிளாஸ் இருக்க வேல்யூஸை ப்ராப்பர்ட்டிஸை ஆக்சஸ் பண்ணுறது, இன்னொரு கிளாஸில் ஆக்சஸ் பண்ணுறது, அதுக்கு தான் ஆட்டோவைட். ஸோ ஆட்டோவைட் இங்கே வந்து நான் இஎம்பி சர்வீஸ் கால் பண்ணிக்கிறேன், எம்ப்ளாயி சர்வீஸ், கிளாஸ் நேமு அண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் நேம் க்ரியேட் பண்ணுறோம். கிளாஸ் நேம் டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது, ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நேம் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் நேம் மூலமாக ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட்டோவைட் எது கொடுக்குறோன்னா வேறு ஒரு கிளாஸில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸை இல்லை வேல்யூஸை வேறு ஒரு கிளாஸை இங்கே யூஸ் பண்ணுறதுக்காக ஆட்டோவைட் கொடுக்குறோம். இது ஆட்டோவைட் வேலை. ஸோ கெட் மேப்பிங்குள்ளே ரிட்டர்ன் என்ன தரோன்னா ரிட்டர்ன் எம்ப்ளாயி சர்வீஸ், அதாவது ஆப்ஜெக்ட் நேம் இது, எம்ப்ளாயி சர்வீஸ் டாட் கெட் ஆல் எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அதாவது என்னென்னா கெட் ஆல் எம்ப்ளாயி ஃபங்க்ஷனு எம்ப்ளாயி சர்வீஸில் இருக்க கெட் ஆல் எம்ப்ளாயி ஃபங்க்ஷனை ரன் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்கே எரர் காட்டுது, ஏன்னா நம்ம சர்வீஸ்க்குள்ளே எந்த ஃபங்க்ஷனும் க்ரியேட் பண்ணல. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், அங்கே கர்சரை வச்சு பல்பு தொட்டோன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும், அதில் க்ரியேட் மெத்தட் இன் எம்ப்ளாயி சர்வீஸ்னு வந்துடும். ஸோ இப்போ எம்ப்ளாயி சர்வீஸ்க்குள்ளே ப்ரீடிஃபைண்டாக ஒரு அனோட்டேஷன் கொடுக்கணும், அது வந்து அட் சர்வீஸ், அப்போ தான் சர்வீஸ் கிளாஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுற மாதிரி அட் சர்வீஸ் கொடுத்தாச்சு. ஸோ ஒன்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சர்வீஸை வந்து ரெப்பாசிட்டரியோட கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், ரெப்பாசிட்டரியை ஆட்டோவைட் போட்டு இங்கே கால் பண்ணிக்கிறோம். அட் ஆட்டோவைட் ரெப்பாசிட்டரி கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம். இப்போ வந்து இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடுச்சு, கெட் ஆல் எம்ப்ளாயின்ற ஒரு ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக் க்ரியேட் ஆகிடுச்சு, நம்ம க்ரியேட் பண்ணல. ஸோ இதுக்குள்ளே என்ன தரோன்னா ரிட்டர்ன் எம்ப்ளாயி ரெப்போ டாட் ஃபைண்ட் ஆல், அதாவது எம்ப்ளாயி ரெப்போ இருக்க, அதாவது ரெப்பாசிட்டரி இருக்க எல்லா வேல்யூஸும் எனக்கு கண்டுபிடிச்சி ஷோ பண்ணு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து ரெப்பாசிட்டரி செட் பண்ணோம். ரெப்பாசிட்டரியில் போயிட்டு ரெப்பாசிட்டரியோட ப்ரீடிஃபைன்ட் அனோட்டேஷன் என்னென்னா அட் ரெப்பாசிட்டரி, இது மென்ஷன் லைக் இது கொடுத்தது தான் இது ரெப்பாசிட்டரி அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணோம் கம்பைலர். இப்போ நெக்ஸ்ட்டு ரெப்பாசிட்டரி இஎம்பி ரெப்போ எக்ஸ்டென்ஸ் ஜேபி ரெப்பாசிட்டரி இங்கே நம்ம லைக் இன்ஹெரிட் பண்ணுறோம், ஏன்னா அதுக்குள்ளே இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நமக்கு வேணும்ல, லைக் டேட்டாபேஸ்லேருந்து எடுக்கிற வேல்யூஸை எடுக்கிறதுக்காக லைக் யூஸ் பண்ணுறதுக்காக ஜேபி ரெப்பாசிட்டரி போடுறோம். ஒரு சின்டாக்ஸ் வந்து ஜேபி ரெப்பாசிட்டரி ஆங்குலர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே கிளாஸ் நேமு அண்டு ப்ரைமரி கீயோட டேட்டா டைப், கிளாஸ் நேம் எம்ப்ளாயி, ப்ரைமரி கீ வந்து நம்ம இன்ட்டு கொடுத்தா இன்டீஜர்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கெட் மேப்பிங் முடிஞ்சிச்சு. அடுத்து அட் போஸ்ட் மேப்பிங். போஸ்ட் மேப்பிங்னா நம்ம வேல்யூஸை இன்சர்ட் பண்ணுறோம், அதாவது க்ரியேட் பண்ணுறோம். சேம் தான் அட் போஸ்ட் மேப்பிங். தென் பேரன்சிஸ்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே யூஆர்எல் தரோம். இந்த யூஆர்எல்ஸ் தான் நம்ம போஸ்ட் மேப்பிங் பண்ண முடியும். அந்த யூஆர்எல் கால் பண்ணி அதுக்குள்ளே வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணணும். ஸோ யூஆர்எல் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பப்ளிக் எம்ப்ளாயின்ற கிளாஸ்க்குள்ளே தான் நம்ம போஸ்ட் பண்ண போகிறதுனால பப்ளிக் எம்ப்ளாயி, தென் நம்ம ஃபங்க்ஷன் ஆட் எம்ப்ளாயி.
ஆட் எம்ப்ளாயின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது லைக் எல்லா வேல்யூஸும் டேட்டா பேஸில் போஸ்ட் ஆகணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அதுக்கு வந்து ரெக்வஸ்ட் பாடி எதுக்குன்னா யூசர் கிட்டேருந்து வர இன்ஃபர்மேஷனை ரெக்வஸ்ட் பண்ணுது. எல்லாத்தையும் வாங்கிட்டு எம்ப்ளாயி அப்படின்ற ஒரு கிளாஸ்க்குள்ளே எம்ப்ளாயின் அதாவது ஸ்மால் எம்ப்ளாயின்ற ஆப்ஜெக்டை வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ரெக்வஸ்ட் பாடின்றால யூசர் கிட்டேருந்து இன்புட்டை வாங்கி நாம் இப்போ இங்கே வந்து சேவ் பண்ணுறோம் டேட்டா பேஸில் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆப்ஜெக்ட் நேம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ரிட்டர்ன் எம்ப்ளாயி சர்வீஸ் டாட் ஆட் எம்ப்ளாயி ஆஃப் ஆப்ஜெக்ட் நேம் கால் பண்ணுறோம். அதாவது சர்வீஸ்க்குள்ளே ஆட் எம்ப்ளாயின்ற ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே எரர் காட்டுது. ஸோ கிரியேட் கிளாஸ் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். ஆட் எம்ப்ளாயி ஆஃப். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் emp repo டாட் சேவ் ஆஃப் எம்ப்ளாயி தரும். ஒய்னா ரெப்பாசிட்டரிக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் தரோம், நீ போய் சேவ் பண்ணிக்கோ இந்த வேல்யூஸை, இந்த ஆப்ஜெக்டில் இருக்க வேல்யூஸ். இந்த ஆப்ஜெக்ட் எதுவும் டிஃபைன் பண்ணுதுன்னா எம்ப்ளாயின்ற கிளாஸை நம்ம ரெக்வஸ்ட் பாடி மூலமாக இன்புட் வாங்குகிறோம். ஸோ அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்குது. என்னென்னா ரெப்பாசிட்டரியில் போயிட்டு சேவ் பண்ண ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே ஆர்குமெண்ட்ஸ் போடாமல் விட்டேன், அதை மட்டும் மாற்றிக்கிறேன். கொடுத்தாச்சு. எம்ப்ளாயி கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்தாச்சு. ஓகே, எரர் எதுவும் இல்லை. ஸோ டன். ரெப்பாசிட்டரியில் போயிட்டு சேவ் ஆஃப் எம்ப்ளாயி அப்படின்னா சேவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து புட் மேப்பிங், அதாவது அப்டேட் ஆப்ரேஷன். அப்டேட்னா ஆல்ரெடி இருக்க வேல்யூவை நம்ம மாடிஃபை பண்ணுறது இல்லை எடிட் பண்ணுறது, அது அப்டேஷன். ஸோ இதுக்கு புட் மேப்பிங் அனோட்டேஷன் யூஸ் பண்ணுறோம். சேம் மெத்தட் தான். போஸ்ட் மேப்பிங் என்ன பண்ண போகிறோமோ அதே தான் புட் மேப்பிங்க்கு. புட் மேப்பிங் பேரந்தஸ் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ளே யூஆர்எல் கொடுக்குறோம். யூஆர்எல் எப்பவுமே நம்ம சொல்கிற மாதிரி தான், நம்ம விருப்பம் யூஆர்எல் எது வேணால் கொடுத்துக்கலாம், அதில் எந்த வித ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. அப்டேட் எம்ப்ளாயி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பப்ளிக் இன்னர் கிளாஸ், அதாவது டேபிள் நேம் எம்ப்ளாயி. நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம், அப்டேட் எம்ப்ளாயின்ற ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். அப்டேட் எம்ப்ளாயி சேம் நம்ம யூசர் கிட்டேருந்து இன்புட் வாங்குறதுனால ரெக்வஸ்ட் பாடி கொடுக்குறோம். ரெக்வஸ்ட் பாடி கிளாஸ் நேம் எம்ப்ளாயி, ஆப்ஜெக்ட் நேம் emp. நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் எம்ப்ளாயி சர்வீஸ் டாட் அப்டேட் எம்ப்ளாயி, அதாவது எம்ப்ளாயி சர்வீஸில் போய்ட்டு அப்டேட் எம்ப்ளாயி ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். சர்வீஸ் emp service dot update employee of emp. ஸோ சேம் போஸ்ட் மேப்பிங் என்ன கொடுத்தோமோ கிட்டத்தட்ட அதே தான். ஸோ இங்கே எரர் காட்டும். சேம் ப்ரொசீஜர், go to the bulb and create a class in service. ஸோ சர்வீஸ் கிளாஸில் இப்போது அப்டேட் எம்ப்ளாயின்ற ஃபங்க்ஷன் க்ரியேட் ஆகிடும். ஓகே, க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆஸ் யூஷுவல் ரெப்பாசிட்டரியில் போய்ட்டு வேல்யூஸை சேவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ரிட்டர்ன் ரெப்பாசிட்டரியோட ஆப்ஜெக்ட் நேம் emp repo டாட் ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் சேவ் ஆஃப் என்ன ஆப்ஜெக்ட், லைக் எந்த கிளாஸ், அந்த கிளாஸை ஆப்ஜெக்ட் மூலம் ஆக்சஸ் பண்ணுறோம், அதனால் emp கொடுக்குறோம் ஆப்ஜெக்ட் நேம். இப்போ இங்கே என்னென்னா நம்ம கொடுக்குற வேல்யூஸ்லாம் ரெப்பாசிட்டரியில் போய்ட்டு அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து டெலிட் மேப்பிங். கெட்டு போட்டாச்சு, போஸ்ட்டு போட்டாச்சு, புட்டு போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் டெலிட், அதாவது இருக்கிற வேல்யூஸ் மொத்தமாக எடுக்கிறது டெலிட் மேப்பிங்.
at the rate of delete mapping இதுதான் delete mapping பேரண்ட்ஸ்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே யூஆர்எல் கொடுக்குறோம். இதில் இந்த யூஆர்எல் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். என்னென்னா நாம் வந்து ப்ரைமரிக்கு யூஆர்எல் ஆட் பண்ணுறோம். ஏன்னா ப்ரைமரிக்கு வச்சு தான் நம்ம டெலிட் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியலாம். ஸோ அதனால் ப்ரைமரிக்கு யூஆர்எல் ஆட் பண்ணுறோம். ப்ரைமரிக்கு என்ன நமக்கு ஐடி, அந்த ஐடியை யூஆர்எல் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பப்ளிக் ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து வாய்ட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு எதுவும் ரிட்டர்ன் பண்ண தேவையில்ல, டெலிட் ஆனால் மட்டும் போதும். லைக் மொத்தமாக தூக்கிட்டால் மட்டும் போதும், எதுவும் வேல்யூஸ் திருப்பி நமக்கு தேவையில்ல. ஸோ வாய்டு டெலிட் எம்ப்ளாயி. இங்கே வந்து பாத் வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். அட் த ரேட் ஆஃப் பாத் வேரியபிள்னால் யூஆர்எல் பாத்தில் இருக்க வேரியபிளை இங்கே நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் பாத் வேரியபிள். அதாவது லைக் இன்புட் வாங்குகிறோம், லைக் ஆல்ரெடி இருக்க ஐடியை, அதாவது ஆல்ரெடி இருக்க வேல்யூவை நாம் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ மேலே கொடுத்துருக்கோம் ஐடின்னு கொடுத்துருக்கோம்ல, அந்த ஐடி யூஆர்எல் பாத்தில் இருக்குது. இந்த யூஆர்எல் பாத்தில் இருக்க வேரியபிளை நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ள யூஸ் பண்ணுறதுக்காக பாத் வேரியபிள் கொடுக்குறோம். பாத் வேரியபிள் இன்ட் ஐடின்ற ஃபங்க்ஷனுக்கு பாத் வேரியபிள் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் as usual emp service dot ஃபங்க்ஷன் delete எம்ப்ளாயின்ற ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். ஸோ சர்வீஸ்க்குள்ளே இப்போது ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறோம், மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். அங்கே நான் வந்து வாய்டில் கொடுத்தேன், ஏன்னா ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை. இங்கே வந்து எனக்கு பூலியனில் வேணும், பிகாஸ் டெலிட் ஆகிடுச்சா இல்லையா எனக்கு தெரியணும்ல. அதனால் பூலியனில் மாற்றிக்கிறேன். delete எம்ப்ளாயி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்டிஷன் ஒன்று செக் பண்ணுறேன். அதாவது என்னென்னா, நான் இப்போ ஒரு ஐடியை வச்சு டெலிட் பண்ண போகிறேன். அந்த ஐடி முதல்ல இருந்தால் தான் டெலிட் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த ஐடி இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறேன். அதுக்கு என்ன கொடுக்கணும்னா, இஃப் ரெபாசிட்டரிக்குள்ளே இந்த ஐடி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு emp repo dot exist by ஐடின்ற ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த ஐடி இருந்தால் டெலிட் பண்ணு அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ இஃப் ட்ரூவாக இருந்தால் emp ரெப்போவில் போய்ட்டு delete by id ஆஃப் ஐடி. ட்ரூவாக இருந்தால் ரெபாசிட்டரியில் போய்ட்டு இந்த ஐடி டெலிட் பண்ணுற அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவே ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும்னா எதுவும் பண்ணக்கூடாது. ட்ரூவாக வந்து டெலிட் பண்ணணும், ஃபால்ஸ் இருந்தால் அப்படியே விட்டணும். ஸோ நம்ம பூலியன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணதால் ஒரு ரிட்டர்ன் டைப் கொடுக்கணும். ரிட்டர்ன் ட்ரூ கொடுக்கணும். இங்கே ட்ரூவாக இருந்தால் ரிட்டர்ன் ட்ரூ ஆகும், இல்லைன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே, இப்போ டெலிட் மேப்பிங் முடிஞ்சது. ஸோ பேசிக்கான CRUD ஆப்ரேஷன்ஸ், அதாவது க்ரியேட், அப்டேட், ரீட் அண்டு டெலிட் எல்லாமே முடிச்சாச்சு. கெட் மேப்பிங், போஸ்ட் மேப்பிங், ஃபுட் மேப்பிங், டெலிட் மேப்பிங். ஸோ பேக் எண்டில் கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சது. இன்னும் ஒரு ஸ்டெப் மட்டும் இருக்குது. அது என்னென்ன ஃப்ரண்ட் அண்ட் ரன் பண்ணும்போது எக்ஸிக்யூட் பண்ணும்போது நான் சொல்கிறேன். இப்போ சொல்லலாம், பட் அப்போ சொன்னால் கொஞ்சம் ஞாபகம் வச்சு இது ஈஸியாக இருக்கும். அதனால் ஸோ ஃபஸ்ட்டு இது ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸ்டாப் பண்ணிட்டு அப்ளிகேஷனில் போய்ட்டு ரன் பண்ணுறோம். ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம பேசிக் ஒரு எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணதால் பேக்கெண்டில் ஒரு வேலை இல்லை. இதுவே நான் அட்வான்ஸ் ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது நமக்கு 2-3 மாடல் கிளாஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி வரும். ரெபாசிட்டரி 2-3 க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு அந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும். நம்ம சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஸோ பேக்கெட் இஸ் கிட்டத்தட்ட ஓவர். ஓகே, அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து AngularJS யூஸ் பண்ணுறோம். பிளாட்ஃபார்ம் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடு. ஸோ இதில் வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா AngularJS டவுன்லோட் பண்ணோம். AngularJS இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக தரேன். நம்ம லைக் Node.js இன்ஸ்டாலேஷன் அதில் வந்துடும். AngularJS ஃபைல் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த AngularJS இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் VS Code அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அதுக்குள்ளே காம்போனன்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். காம்போனன்ட்ஸ்னால் நம்மளோட பேஜஸ், அதாவது வெப் பேஜஸ் தான் காம்போனன்ட்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். எத்தனை காம்போனன்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறோமோ அதுக்கு எத்தனை பேஜஸ் வரும், அதான் காம்போனன்ட்ஸ். நெக்ஸ்ட்டு HTML ஃபைல் வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். CSS ஃபைல் இஃப் யூ வாண்ட் ஆட்னா ஸ்டைலிங் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு TS ஃபைல் மூலமாக பேக் எண்டை கனெக்ட் பண்ணுறோம். TS ஃபைல்னால் டைப் ஸ்கிரிப்ட், அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல். இதை வச்சு தான் நம்ம பேக் எண்டை கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எல்லா காம்போனண்ட்டும் பார்த்து க்ரியேட் பண்ணி HTML லிங்க் பண்ணுறோம். பார்த்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக இதான் AngularJS நம்ம ஃப்ரண்ட் எண்டில் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து AngularJS டவுன்லோட் பண்ணோம். அதுக்கு முதல்ல நம்ம Node.js இன்ஸ்டால் பண்ணோம். Angular CLI ஒர்க் ஸ்பேஸ் டவுன்லோட் பண்ணோம்.
அதெல்லாம் என்னென்னு இன்னொரு வீடியோ இருக்குது. ஸோ அது டிஸ்கிரிப்ஷன் லிங்காக கொடுத்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரௌசர் போய்ட்டு angular.org உள்ளே போய்ட்டு டெவலப்பில் டவுன்லோட். இதில் வந்து வேர்ஷன் வந்து 1.8.0 நம்ம செலக்ட் பண்ணுறோம். அண்டு இங்கே angular.min.json ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணிட்டு சேவ் லிங்க் ஆஸ்னு ஆப்ஷன் காட்டும். சேவ் லிங்க் ஆஸ் கொடுத்துட்டு நாம் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம்ல ஃப்ரண்ட் எண்டுன்னு, EMP ப்ராஜெக்ட்குள்ளே ஃப்ரண்ட் எண்ட் ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணிக்கிறோம். ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அந்த ஃபோல்டர் போயிடலாம். இப்போ ஃப்ரண்ட் எண்டுக்குள்ளே நம்ம இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறோம். அதாவது இந்த angular min.js பக்கத்தில் இன்னொரு ஃபோல்டர். இதுக்குள்ளே தான் நம்ம angular ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ண போகிறோம். அதனால் இது நான் EMPன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ EMPன்னு கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் இப்போ நம்ம இருக்க ஃபோல்டர் பார்த்து நம்ம காப்பி பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து நம்ம AngularJS இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதாவது ஃப்ரண்ட் எண்ட் ஃபோல்டர், புதுசாக க்ரியேட் பண்ண ஃபோல்டரில் பழைய ஃபோல்டர். ஸோ cd ஸ்பேஸ் ஃப்ரண்ட் எண்ட் நம்ம பார்த்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய கமாண்ட் வந்து ng new புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம்ல அந்த ஃபோல்டர் கொடுக்குறோம். ஸோ இது கொடுத்த உடனே நமக்கு இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு என்டர் கொடுத்துட்டு நோ கொடுக்குறோம். அதாவது சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் உங்களுக்கு எனேபிள் பண்ணணும்னு கேட்குது, நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ ஒன்ஸ் இது கொஞ்சம் எக்ஸிக்யூட் ஆக டைம் ஆகும். ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆக முடிஞ்சோடனே க்ளோஸ் பண்ணிவிட்டு VS கோடில் போய்ட்டு நாம் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். VS கோடில் போய்ட்டு ஃப்ரண்ட் எண்ட்குள்ளே EMP ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ டவுன்லோட்ஸ் ப்ரொசீஜர் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. VS கோட் வந்தாச்சு. ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் ஃபோல்டர், இப்போ ஃப்ரண்ட் எண்ட்குள்ளே EMPன்ற ஃபோல்டர் போனோம். சியில் EMP ப்ராஜெக்டில் ஃப்ரண்ட் எண்டில் இன்னொரு ஃபோல்டருக்கு EMP இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறோம். VS கோட் இன்ஸ்டாலேஷன் செட்டப்பு அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துட்றேன். எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பட் நமக்கு அவ்வளோ டைம் பண்ணுறதுனால இன்னொரு வீடியோவாக நமக்கு கொடுத்துட்றோம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. எல்லா ஃபைல்ஸும் இங்கே வந்துடுச்சு. நெக்ஸ்ட் திங் வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணி நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ng7 கொடுக்குறோம். இதுதான் நம்ம AngularJS ரன் பண்ணுறதுக்கான AngularJS ரன் பண்ணுறதுக்கான ஒரு கோட். இந்த கமாண்ட் கொடுத்தா AngularJS ரன் ஆகும். இது டிஃபால்ட் போர்ட் ஆஃப் 4200. அதான் டிஃபால்ட் போர்ட்டு. ஸோ இங்கே வந்துச்சு பாருங்கள், HTTP லோக்கல் 4200. ஸோ ரெண்டாயிரம் முடிச்சோடனே இங்கே ஒரு லிங்க் காட்டும். ஸோ அதை செலக்ட் பண்ணி ஃபாலோ லிங்க் கொடுத்துட்டா ப்ரௌசருக்குள்ளே வந்துடும். ஸோ இதான் நம்ம ஆங்குலரோட ஃப்ரண்ட் எண்ட் வெப்சைட். டெமோ சைட் இப்படி தான் இருக்கும். அதில் EMPன்றது நம்ம கொடுத்த ஃபோல்டர் நேம், டைட்டில். ஸோ இது வந்துடும். ஸோ இப்படி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்குள்ளே டிசைனிங் HTML நம்ம என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன், நமக்கு SRCக்குள்ளே ஆப்குள்ளே HTML ஆப் காம்பனண்ட் HTML இருக்கா, இந்த ஃபைல் தான் நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்ல ஹலோ EMPன்னு காட்டுச்சுல, அதோட HTML ஃபைல் இதுதான். இங்கே தான் நம்ம நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணணும். லைக் நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம இங்கே டிசைன் பண்ணிக்கலாம். ஆப் காம்பனண்ட் HTML இதுதான் பேஸ். அதாவது ஓப்பன் பண்ணோடனே ஒரு பேஜ் வருது, ஹோம் பேஜ் வருது இல்லை, ஹோம் பேஜோட HTML கோட் இதுதான். ஸோ இது மொத்தமாக இரேஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எதை மாதிரி. இங்கே CSS ஃபைல் நமக்கு என்ன ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் காம்பனண்ட் ப்ரீ டிஃபெண்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த ஆப்புக்குள்ளே ஆப் நம்ம வந்து காம்பனண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு ஆப்புக்குள்ளே காம்பனண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு ரைட் கிளிக் கொடுத்து ஓப்பன் இன்டெகிரேட்டட் டெர்மினல் கொடுத்துட்டு காம்பவுண்ட் க்ரியேட் பண்ணுற சின்டாக்ஸ் ஒன்று இருக்குது, அதாவது ஒரு கமாண்ட் ஒன்று இருக்குது. அந்த கமாண்ட் கொடுத்து காம்பனண்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.
கமாண்ட் என்னென்னா ng ஸ்பேஸ் g ஸ்பேஸ் c ஸ்பேஸ் உங்கள் காம்போனன்ட் நேம். நான் வந்து ஃபஸ்ட்டு add -emp அப்படின்னு காம்போனன்ட் நேம் கொடுத்துருக்கேன். நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஒன்ஸ் அது கொடுத்தோடனே காம்போனன்ட் இன்ஸ்டால் ஆகிடும். நெக்ஸ்ட் இன்னொரு காம்போனன்ட் க்ரியேட் பண்ணுறேன். அதாவது நம்ம வெப்சைட்டில் முன்னாடி பார்த்தோம்ல 2 பேஜ் இருக்குது. ஆட் எம்ப்ளாயிக்கு ஒரு பேஜ், ஷோ எம்ப்ளாய்க்கு ஒரு பேஜ். ஸோ அதனால் 2 காம்போனன்ட் க்ரியேட் பண்ணுறோம், add emp அண்ட் show emp. சேம் தான், ng ஜென்ரிக் காம்போனன்ட் நேம், அதுதான் ஷார்ட்டாக ஜிஎன்சின்னு கொடுத்துருக்காங்க. show emp. ஸோ 2 காம்போனன்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இங்கே நம்ம செக் பண்ணிக்கலாம். 2 காம்போனன்ட் add emp, show emp 2 காம்போனன்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே ப்ரீடிஃபைண்டாக HTML, CSS, TS ஃபைல் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். இதுக்குள்ளே நம்ம என்ன வேணுமோ அதில் ஆட் பண்ணிக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நியூவாக ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பூட்ஸ்ட்ராப் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். லைக் பூட்ஸ்ட்ராப்ன்றது ஒரு ப்ரீடிஃபைண்டாக இருக்க ஒரு மெத்தடு. அதை நம்ம ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டைலிங்க் யூஸ் பண்ணிக்கலாம், வேறு எதுக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அது டிஃபால்ட் கமாண்ட்னா டெர்மினலில் போய்ட்டு npm ஸ்பேஸ் i ஸ்பேஸ் பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு கொடுத்தா பூட்ஸ்ட்ராப் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இதை வச்சு நம்ம அடுத்தடுத்து வர ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணலாம். இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ ஏன் நம்ம பூட்ஸ்ட்ராப் இன்ஸ்டால் பண்ணோம்னா பூட்ஸ்ட்ராப் வந்து ஒரு ப்ரீடிஃபைன்ட் ஃப்ரேம் ஒர்க். அதாவது லைக் அட்ராக்டிவ் டிசைன்ஸ், ஸ்டைல்ஸ், ஹெட்டிங்ஸ் அதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிறதுக்காக பூட்ஸ்ட்ராப் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இது நம்ம பேக்கேஜ் டேஷனில் இன்ஸ்டால் ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். பூட்ஸ்ட்ராப் வெர்ஷன் 5 இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரௌசரில் போய்ட்டு பூட்ஸ்ட்ராப் 5 அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. போய்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம பூட்ஸ்ட்ராப்பில் என்னென்ன பண்ண போகிறோம், லைக் ஸ்டைலிங் பண்ணுவோம், அதாவது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணுவோம், அண்டு ஜாவாஸ்கிரிப்ட் பண்ணுறோம்ல. ஸோ அதனால் சும்மா சிஎஸ்எஸில் ஒரு கமாண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை டவுன்லோட் பண்ணிக்கிறோம், காப்பி பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் index.html 9வது லைனில் அதை பேஸ்ட் பண்ணிக்கிறோம். தென் நமக்கு தேவையில்லாத ஒரு சில இதெல்லாம் இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. ரெல் ஸ்டைல் ஷீட் வரைக்கும் இருந்தால் நமக்கு போதும். சரி, அது வேர்ஷன் வந்து என்ன வெர்ஷன் இருக்கோ, லைக் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன வெர்ஷன் வச்சோ அந்த வெர்ஷனுக்கு மாற்றிக்கோங்க. லைக் அப்போ தான் நமக்கு எதுவும் எரர்ஸ் எதுவும் வராது. மோஸ்ட்லி பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம் ஒர்க்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இது. எனக்கு சிஎஸ்எஸ், அதாவது ஸ்டைலிங்காக பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த சிஎஸ்எஸ் ஃபைல். நெக்ஸ்ட்டு வந்து ஜேஎஸில் ஸ்கிரிப்ட் கமாண்ட் ஒன்று இருக்கும். ஸோ அதை எடுத்து வந்து அதுக்கு நெக்ஸ்ட் லைனில் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். என்னென்னா நான் ஸ்கிரிப்ட்லேயே பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது தான் இந்த லைன். ஸோ அதே மாதிரி ஆரிஜின் அண்டு மற்றெல்லாம் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு நமக்கு வெர்ஷன் மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம். உங்களுக்கு என்ன வெர்ஷன் வந்திருக்கோ அந்த வெர்ஷன் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் இப்போ angular.jsonல் நம்ம ஸ்டைல்ஸ்குள்ளே பூட்ஸ்ட்ராப்பை இம்போர்ட் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா angular.json போனால் 29th லைனில் ஸ்டைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே இந்த ஒரு லைன் ஆட் பண்ணுறோம். $node modules bootstrap /test/css bootstrap min.js. இப்போ என்னென்னா ஸ்டைலிங்காக bootstrap min.jsல இருக்க கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி இது வரைக்கும் போதும். பட் அடிஷ்னலாக நமக்கு இன்னும் என்ஹான்ஸ்டாக பண்ணுறதுக்காக
2 ஸ்டைல் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது பிரச்சனை இல்லை. ஸோ பட் எரர் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக இன்னொரு ஸ்டைல்ஸும் நம்ம இதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிறது மெயின் ஸ்டைல்ஸ், இது சப் காம்பனண்ட் குள்ள ஸ்டைல்ஸ் தான். இது அவசியம் இல்லை, பட் அதனால நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பூட்ஸ்டாப் கிட்டத்தட்ட செட்டப் பண்ணிட்டோம். நம்ம இப்போ பூட்ஸ்டாப்பை யூஸ் பண்ணி பூட்ஸ்டாப் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கிறது எது வந்தாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்மளோட ஃப்ரண்ட் பேஜ், அதாவது ஹோம் பேஜ் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒரு எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டெக்ஸ்ட் இருக்குது. அதை வந்து நான் ஹெடர் ஃபைலில் கொடுத்துருவேன். தென் 2 பட்டன், ஒரு லிங்க் ஒன்று, ஒரு பட்டன் ஒன்று, அப்புறம் உள்ள ஒரு டேபிள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹெடர் ஃபைல் ரெடி பண்ணுவோம். அதுக்கு ஆப் காம்பனண்ட் HTML போய்ட்டு நார்மல் HTML ஃபைல் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் சிம்பிள் கொடுத்தோன்னே ப்ரீ டிஃபைன்டாக வர டேக்ஸ்லாம் வந்துடும். இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். பாடிக்குள்ளே ஹெடர் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஹெடருக்குள்ளே எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டைப் பண்ணிக்கிறோம். ஏன்னா அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ஷோகேஸ் ஆகணுன்றதுக்காக எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் போட்டுக்கிறோம். நீங்கள் எது வேணால் போட்டுக்கணும். ஓகே, எம்ப்ளாயி மேனேஜ் சிஸ்டம் போடுறது அதே போட்டால் நல்லாயிருக்கும். இது நம்ம போடுறது தான், பட் அது எதுவும் பிரச்சனை இல்லை. இதுக்குள்ளே நான் ஸ்டைலிங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு என்ன வரணும் அப்படின்னு. டிஸ்பிளே வந்து நான் ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா லைக் ஃப்ளெக்ஸ்னால் எப்படி சொல்கிறது, அலைன்மெண்ட் வந்து இப்போ நம்ம ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணும்போதும் கீழே வரும்ல, ஃப்ளெக்ஸ் அப்படி வராது. ரைட் டு லெஃப்ட் போயிட்டே இருக்கும். சரி, லெஃப்ட் டு ரைட் போயிட்டே இருக்கும். அதான் ஃப்ளெக்ஸோட இது. நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் கலரு, உங்கள் கலர் எதாவது சூஸ் பண்ணிக்கோங்க. கலர்னு கொடுத்துருக்குது வந்து லைக் பேக்ரவுண்ட் கலர்னால் பேக்ரவுண்ட் கலரு, கலர்ன்றது டெக்ஸ்ட் கலர், இல்லை உள்ள ஆட் பண்ணுற எலமெண்ட்டோட கலர். அது வந்து ஒயிட்டை கொடுத்துருக்கேன். அது உங்கள் இருக்கும். கலர் காம்பினேஷன்ஸ்லாம் நீங்கள் ஸ்டைலிங்க்கு நீங்கள் எதை வேணால் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஆல் யுவர் விஷ். ஜஸ்ட் ப்ரீடிஃபைண்டாக கிடையாது, லைக் பேசிக்காக என்ன வேணும் மட்டும் அதை நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பேடிங் வந்து 20 பிக்ஸ் கொடுக்குறேன். பேடிங்னா இந்த ஹெட்டரோட சைஸ் எனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு. ஸோ இப்போ இது மட்டும் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்படி தான் நமக்கு வந்திருக்கு. ப்ளூ கலரில் எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் இருக்குது ஹெட்டர் டேக்கில். அடுத்து என்ன இருக்குன்னா, ஷோ எம்ப்ளாயி அண்டு ஆட் நியூ எம்ப்ளாயின்னு 2 எலமெண்ட்ஸ். ஒன்று வந்து ஹைப்பர் லிங்க்கு, இன்னொன்று வந்து ஒரு பட்டன். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். தனித்தனி எலமெண்ட்டாக க்ரியேட் பண்ணலாம், பட் அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பண்ணுறதுக்காக ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிட்டா ஈஸியாக முடிஞ்ச வேலை. லிஸ்ட்டு வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் கொடுக்குறேன். தென் லிஸ்ட்டோட சின்டாக்ஸ் டேக் வந்து எல்ஐ, அதில் ஃபஸ்ட்டு ஷோ எம்ப்ளாயின்னு கொடுக்குறேன். இதெல்லாம் பேசிக் HTML கமெண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் டேட்டாவில் ஒரு பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். என்ன பட்டன்னா, ஆட் நியூ எம்ப்ளாயி அப்படின்ற பட்டன். ஸோ இப்போ பட்டன் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் யூஎல்ல வந்து நான் ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணுறேன். என்னென்னா டிஸ்பிளே வந்து இதுவும் ஃப்ளெக்ஸில் வரணும். லைக் நெக்ஸ்ட் ரைட் டு லெஃப்ட் டு ரைட் அலைன்மெண்ட் வருதுல்ல, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸில் கொடுக்குறோம். லிஸ்ட்டு ஸ்டைல் வந்து நான் கொடுக்குறேன். அதாவது லிஸ்ட்டில் லைக் புல்லட்டின் வரணுமா, இல்லை ஆரோ மார்க் வரணுமா, அந்த மாதிரி. அதாவது எனக்கு நான் எதுவுமே வர தேவையில்ல, லைனாக இருந்தால் போதும். அண்ட் தென் கேப், அதாவது ஒரு எலமெண்ட்டுக்கும் இன்னொரு எலமெண்ட்டு கேப் வந்து எவ்வளோ வரணும், இதெல்லாம் நம்ம விருப்பம். நான் யூசர் கன்வீனியன்ஸ்க்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தோம்னா ஷோ எம்ப்ளாயி, ஆட் எம்ப்ளாயி ஒரு பட்டன், 2 பட்டன் க்ரியேட் ஆகிடுச்சு. இதுதான் பக்கத்தில் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுக்காக இன்னும் ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். மார்ஜின் லெஃப்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 50% போட்டுக்கலாம். ஓகே தானே இது. ஸோ ஃபஸ்ட் ஹெடர் ஃபைல் ரெடி பண்ணியாச்சு. ஆட் நியூ எம்ப்ளாயின்னு ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த பட்டன் கிளிக் கொடுத்தோன்னே ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகணும்ல, ஸோ அந்த ஃபார்மை ஃபஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஆட் எம்ப்ளாயி காம்பவுண்ட் HTML போய்ட்டு இங்கே தான் நம்ம ஃபார்ம் ரெடி பண்ண போகிறோம். பட் பிஃபோர் தட் பட்டன் கொடுத்தோடனே இந்த காம்பனண்ட்டுக்கு நம்ம போகணும். அதுக்கு இந்த காம்பனண்ட் நம்ம பார்த்து செட் பண்ணணும்.
அதுக்கு என்ன பண்ணுறோம், app.root.tsல போய்ட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே கர்லி ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி பாத்து கோலன்னு அது எம்டியாக கொடுத்துரும். ஓகே, இது வந்து பேசிக்காக கொடுக்க வேண்டியது. ரீடைரக்டுன்றது நம்ம ஓப்பன் பண்ணோடனே எந்த பேஜுக்கு, அதாவது எந்த காம்போனண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்னு இந்த காம்போனண்ட்டோட பார்த்து கொடுக்குறோம். நான் வந்து எனக்கு ஓப்பன் பண்ணோடனே டேபிள் ஷோ பண்ணும், அதனால் ஷோ இஎம்பின்னு கொடுக்குறேன். தென் பாத் மேட்ச் வந்து ஃபுல்லு அப்படின்னா நமக்கு அடுத்து கொடுக்குற எல்லா பாத் மேட்சும் ஆக்சஸ் பண்ணணும், கரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக பாத் மேட்ச் ஃபுல்லுன்னு தரோம். ஸோ இது வந்து ஜென்ரல் பாத் க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு காம்போனண்ட்டு ஸ்பெசிஃபிக் பாத். ஸோ இந்த பாத்துக்கு நேம் வந்து நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். அது நம்ம இருப்போம்னா நான் லைக் ஆல்ரெடி இருக்கிறதே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு ஆக்சஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு காம்போனண்ட், அதாவது எந்த காம்போனண்ட்டுக்கு இந்த பாத்து நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னு. நான் ஆட் இஎம்பின்றது ஆட் இஎம்பி காம்போனண்ட் செட் பண்ணிட்டேன். விச் மீன்ஸ் நம்ம ஆட் இஎம்பின்ற பாத்தை வச்சு இந்த காம்போனண்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து இன்னொரு காம்போனண்ட் இருக்குது, ஷோ எம்ப்ளாயி. அதுக்கு ஒரு பாத் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது சேம் ஷோ எம்ப்ளாயி கொடுக்கும், நீங்கள் எதனா கொடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஷோ இஎம்பி காம்போனண்ட் வந்து ஷோ இஎம்பி காம்போனண்ட். இப்போ என்னென்னா ஷோ -இஎம்பின்னு கொடுத்தா ஷோ இஎம்பி காம்போனண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான். நெக்ஸ்ட் வந்து இந்த பாத்தை 2 காம்போனண்ட் கொடுத்தாச்சு. இப்போ இந்த பாத்தை நம்ம HTML கூட லிங்க் பண்ணுறோம். பாத்துன்னு கொடுத்துருக்கோம், இதுதான் பாத் நேமு. ரீடைரக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷோ எம்ப்ளாயி, அதாவது டேபிள் எனக்கு டேரெக்டாக ஷோ ஆனது ரீடைரக்டில் அதை கொடுத்துருவோம். ஸோ இப்போ ஆப் காம்போனண்ட் HTML போய்ட்டு லிஸ்ட்டுக்குள்ளே அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா ஆப் காம்போனண்ட் TSல ரவுட்டர் லிங்க்னு ஒன்று ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணுறோம். அதை வச்சு தான் நம்ம பாத்தை வந்து லிங்க் பண்ண முடியும் HTML ஃபைல் கூட. ரவுட்டர் லிங்க் இம்போர்ட்டில் ரவுட்டர் லிங்க் டைப் பண்ணோன்னே மேலே ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்ட் கூட பார்த்து எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல லிஸ்ட்டுக்குள்ள ஒரு ஆங்கர் டேக் ஓப்பன் பண்ணிட்டு ரவுட்டர் லிங்க் ஈக்குவல் டு நம்ம என்ன பார்த்து கொடுத்தோமோ அந்த பாத்து. ஸோ இது வந்து ஷோ எம்ப்ளாய்க்குள்ளே நான் க்ரியேட் பண்ணுறதால ஷோ எம்ப்ளாயி காம்போனண்ட்டோட பாத்து. ஷோ எம்ப்ளாயி காம்போனண்ட் பார்த்து என்ன ஷோ -iemp ஆங்கர் டேக் க்ளோசிங் வந்து லிஸ்ட்டுக்கு அது டேட்டாக்கு அப்புறம் நம்ம கொடுத்துருவோம். இது ஜென்ரலாக HTML சின்டாக்ஸ் தான். ஓகே, ஐ மீன் ஷோ எம்ப்ளாயி கொடுத்தோன்னே என்ன ஆகணும்னா ஷோ எம்ப்ளாயி காம்போனண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு இங்கே இந்த லைனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஷோ ஓகே. நெக்ஸ்ட்டு பட்டன். இந்த பட்டன் கிளிக் கொடுத்தோன்னே என்ன ஆகணுன்றது ஒரு ஆங்கர் டேக்கில் அது சேம் ஆங்கர் டேக் ஓப்பன் பண்ணுறோம். ரவுட்டர் லிங்க்கில் என்ன பார்த்தோம் அந்த பார்த்து தென் க்ளோஸ் பண்ணிக்கிறோம் டேக்கை. இப்போ என்னென்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் இந்த ரவுட்டர் லிங்க் மூலமாக காம்போனண்ட்டை லிங்க் பண்ணுறோம். என்ன காம்போனண்ட்னா இங்கே கொடுக்குற பாத். நம்ம root.tsல என்ன பாத் கொடுத்தோமோ அதே பாத் நேம் தான் இங்கே கொடுக்குறோம். root.tsல பாத் நேம் எது வேணால் கொடுத்துக்கலாம், பட் அங்கே என்ன கொடுக்குறோமோ அதே தான் இங்கே கொடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக லிங்க் ஆகும். ஸோ பாத் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஆட் இஎம்பி ஷோ இஎம்பி இதெல்லாம் ஒன்று ஆட் இஎம்பி ஷோ இஎம்பி கரெக்ட் தான். ஸோ இங்கே டிஃபால்ட்டாக ஆட் காம்போனண்ட் HTML இஎம்பி ஒர்க்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ லெட்ஸ் see லிங்க் பண்ணிட்டோம், ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுக்கணும்னா பாடியில் ரவுட்டர் அவுட்லெட்னு டேக் கொடுக்கணும். இந்த ரவுட்டர் அவுட்லெட் எதுக்குன்னா நம்ம காம்போனண்ட்டுக்குள்ளே இருக்க காம்போனண்ட்ஸ்குள்ளே இருக்க வேல்யூஸ் டேட்டாஸ் எல்லாத்தையும் ரவுட்டர் லிங்க் மூலமாக தான் ஷோ பண்ண முடியும். ஸோ இப்போ ரீடைரக்ட் ஆட்டோமேட்டிக்கலாக நமக்கு என்ன வருது, ஷோ இஎம்பி ஒர்க்ஸ், விச் மீன்ஸ் ஷோ இஎம்பி காம்போனண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. லைக் ஆட் நியூ எம்ப்ளாயி கொடுத்தோன்னே ஆட் இஎம்பி ஒர்க்ஸ், ஆட் காம்போனண்ட் HTML எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இப்போ இதுக்குள்ளே நம்மளோட HTML ஃபைல்ஸ் வச்சு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம்.
ரவுட்டர் அவுட்லெட் எதுக்குன்னா காம்பனண்ட்குள்ளே இருக்க வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணுறது ரவுட்டர் அவுட்லெட் கொடுக்குறோம். லிங்க் பண்ணுறது காம்பனண்ட்டை லிங்க் பண்ணோம். அவுட்லெட்ன்றது அவுட்புட் கொடுக்குறது, அதாவது ரவுட்டர் மூலமாக அவுட்புட் எடுக்கிறது, அதான் ரவுட்டர் அவுட்லெட். ஃபஸ்ட் வந்து ஆட் காம்பனண்ட் HTML. இங்கே என்ன பண்ணோன்னா நம்ம ஒரு ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், முதல்ல பாடி ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஒரு div டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிளாஸ் வந்து ஃபார்ம் கார்ட் மீன்ஸ் எனக்கு ஃபார்ம்குள்ளே வரதெல்லாம் ஒரு அலைன்மெண்ட்டாக வரணுன்றதுக்காக ஒரு div டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறோம். ஃபார்ம் அதுக்கு முன்னாடி எனக்கு இது என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஹெட்டிங் டேக்கில் H2 வச்சு ஆட் நியூ எம்ப்ளாயி ஒரு பேராகிராஃப் மாதிரி டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே ஆட் நியூ எம்ப்ளாயின்னு ஷோ ஆகும். தென் அதுக்குள்ளே அதுக்கப்புறம் என்னென்ன இன்புட் டைப்ஸ் வருதோ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபார்ம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அது நார்மலாக HTML ஃபார்ம் இல்லாமல் நம்ம AngularJS யூஸ் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு லைன் ஆட் பண்ணுறோம். அது என்னென்னா ஃபார்ம் குரூப் ஈக்குவல் டு EMP, விச் மீன்ஸ் இந்த ஃபார்முக்குள்ளே இருக்க வேல்யூஸ்லாம் EMPன்ற கிளாஸில் லிங்க் பண்ணு அப்படின்னு. அது என்னென்ன TS ஃபைல் போகும்போது சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு லேபிள், எனக்கு முதல்ல நான் வாங்க வேண்டியது ஐடி. லேபிள்னால் நம்ம உள்ளே கொடுக்குறது அதை அப்படியே ஷோ பண்ணோம். நெக்ஸ்ட்டு இன்புட் டைப், ஐடியை வந்து நம்ம என்ன அதெல்லாம் நம்பரில் தான் வாங்குகிறோம். ஸோ அதனால் இன்புட் டைப் நம்பர்னு கொடுக்குறேன். ஃபார்ம் கண்ட்ரோல் நேம்னா இதோட நேம், இது என்ன கொடுக்குற ஐடியில் கொடுக்குற வேல்யூஸு என்ன வேரியபிளில் ஸ்டோர் பண்ணோம், அதான் ஃபார்ம் கண்ட்ரோல் நேம். ஸோ அதாவது நான் ஐடின்னு கொடுத்துக்கிறேன். இது வந்து எதில் கொடுக்கணுன்னா நம்ம ஃப்ரண்ட் எண்டில் பேக் எண்டில் வேரியபிள் நேம்லாம் கொடுத்துடல, அந்த வேரியபிள் இதுவும் சேமாக இருக்கணும். அப்போ தான் வேல்யூ கரெக்டாக ஸ்டோர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஐடிக்கு மட்டும் ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து TS ஃபைலில் நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். TSயில் போய்ட்டு இம்போர்ட்ஸில் ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் மாடியூல் அப்படின்ற ஒரு டேகை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் நம்ம ஃபார்ம் குரூப்னு ஒரு டேக் கொடுத்தோம்ல, அந்த ஃபார்ம் குரூப்பை இந்த இம்போர்ட்குள்ளே தான், இந்த பேக்கேஜ்குள்ளே தான் இருக்குது. ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் மாடியூல் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கிளாஸ்க்குள்ளே நம்ம வந்து ஃபார்முக்கு தேவையான அந்த ஃபார்ம் கண்ட்ரோல் நேம் கொடுத்தோம்ல, ஸோ அந்த ஃபார்ம் குரூப்புக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு டிசைன் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு EMP ஈக்குவல் டு நியூ ஃபார்ம் குரூப் ஆஃப், EMPனா நம்மளோட கிளாஸ் நேம் ஆர் ஒரு என்டிட்டியோட ஒரு ஆப்ஜெக்டோட நேம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ளே என்னென்னலாம் எலமெண்ட்ஸ் இருக்குது, என்னென்னலாம் வேல்யூஸ் இருக்குது, ஐடி மட்டும் நம்ம கொடுத்துருக்கல, ஃபஸ்ட்டு ஐடி ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் நம்ம கேஸ் சென்சிட்டிவ். ஸோ ஐடி நேம் அதெல்லாம் என்ன கொடுக்குறோமோ அதெல்லாம் நம்ம பேக்கெண்டில் என்ன வேரியபிள் நேம் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் கொடுக்குறோம். ஸோ ஐடிக்கு மட்டும் இப்போ ரெடி பண்ணியாச்சு. ஆட்டோ சேவ் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன், ஏன்னா ஒரு வாட்டி நான் சேவ் பண்ணிக்க முடியாது. சிஎஸ்க்கு ஆட்டோ சேவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஐடிக்கு மட்டும்தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நேமு, ஏஜ், ஜெண்டர், அங்கே என்னெல்லாம் ஆட் பண்ணோமோ, மொபைலு, சேலரி, இது எல்லாத்துக்கும் ரெடி பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம மாடிஃபை மட்டும் பண்ணிக்கலாம், ஏன்னா ஒரு வாட்டி டைப் பண்ணுறது கஷ்டம் இல்லை. ஸோ நான் ஐடிக்கு பண்ணதே காப்பி பேஸ்ட் பண்ணி நேம், ஏஜ் இதெல்லாம் மாற்றிக்கிறோம். பேர் மட்டும் நம்ம மாற்றிக்கிறோம். நேம் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வாங்குகிறோம். அதாவது ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் கேரக்டர்ஸ்லாம் வாங்குகிறோம். நம்ம ஸ்ட்ரிங்கில் இன்புட் வாங்குறது, நான் நேம் வந்து டெக்ஸ்ட்டில் கொடுக்குறோம். அடுத்து வந்து ஏஜ் வந்து நம்பரில் வாங்குகிறோம். ஸோ அதில் சேஞ்ச் ஆகல, ஃபார்ம் கண்ட்ரோல் நேம் மட்டும் ஏஜ்னு மாற்றிக்கிறோம்.
நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர். ஜெண்டர் வந்து நம்ம இப்போதைக்கு டிஃபால்ட்டாக டெக்ஸ்ட்லேயே வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரேடியோ பட்டன்ஸ் மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட்டு ஃபார்ம் கண்ட்ரோல் நேம் வந்து ஜெண்டர். எல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். பேக்ஹேண்டில் என்ன வேரியபிள் நேம் கொடுத்தோமோ அதே தான் இங்கேயும் கொடுக்கணும். ஜெண்டருக்கு அப்புறம் ஃபோன். ஃபோனையும் வந்து நம்ம நம்பரில் வாங்கிக்கலாம். ஒய் பிகாஸ் ஃபோனில் எவ்வளோ டெக்ஸ்ட்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்பரில் கொடுத்தா நம்பர் என்ட்ரு பண்ண மட்டும் தான் என்ட்ரு ஆகும். கரெக்ட் லெட்டர்ஸ்லாம் போட்டால் என்ட்ரு ஆகாது. அதான் நம்பரோட ஸ்பெஷாலிட்டி. சேலரியும் சேம் தான். டெக்ஸ்ட்னா லெட்டர்ஸு நம்பர்ஸ் எதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நம்பர்னா ஒரு நம்பர் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். லைக் 1 2 3 4 அதெல்லாம். சேலரி வந்து நான் டெக்ஸ்ட்டில் கொடுத்துக்கிறேன். ஒய் பிகாஸ் சேலரியில் நம்ம பாயிண்ட் போட்டு கூட நமக்கு பைசாலாம் வரும்ல. ஸோ அதனால் சேலரி வந்து டெக்ஸ்ட்டில் கொடுத்துக்கிறேன். நம்பர்ஸில் பாயிண்ட் மோஸ்ட்லி அக்செப்ட் பண்ணாது. அதனால் அதை டெக்ஸ்ட்டில் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது ஃபார்ம் கண்ட்ரோலில் எல்லாத்துக்கும் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஐடிக்கு மட்டும் தான் க்ரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ நேமுக்கு, ஏஜுக்கு, ஜெண்டருக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிக்கிறோம். சேம் ப்ரொசீஜர் தான். வேரியபிள் நேம் ஈக்குவல் டு நியூ ஃபார்ம் கண்ட்ரோல், விச் மீன்ஸ் இந்த நேமை வச்சு ஃபார்மை கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பண்ணிடுறோம். நேமு, ஏஜு, ஜெண்டர், சேலரி. இங்கே கொடுக்குற நேமு கரெக்டாக கொடுக்கணும். நமக்கு உள்ள ஃபார்ம் கண்ட்ரோல் நேமில் என்ன HTML ஃபார்ம் கண்ட்ரோல் நேம் என்ன கொடுத்தோமோ அதே தான் இங்கே கொடுக்கணும். தட் இஸ் பேக்ஹேண்ட் என்ன கொடுத்தோமோ அதே தான் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறோம். அப்போ தான் நம்ம இன்புட் வந்து கரெக்டாக அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஜெண்டர், சேலரி, ஃபோனு, சேலரி ஆட் பண்ணிடுவோம் கடைசியாக. ஆட் பண்ணலாம் முடிஞ்சு. இப்போ ஃபார்மில் இந்த வேல்யூலாம் என்ட்ரு போட்டதுக்கப்புறம் ஜெண்டர் வந்து நம்ம டெக்ஸ்ட்டில் போட்டிருந்தோம்ல அது வந்து ரேடியோக்கு மாற்றிக்கலாம். ரேடியோ மீன்ஸ் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன். ஏதாவது ஒன்று மேல் இல்லை ஃபீமேல்னால் அதை செலக்ட் பண்ணுற ரேடியோ பட்டன், அதுதான் ரேடியோ. இன்புட் டைப் வந்து என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இதை வந்து முதல்ல இன்புட் டைப் வந்து செலக்ட் மாற்றிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டில் இருக்குது. டெக்ஸ்ட்னால் வெறும் டெக்ஸ்ட் மட்டும் தான் வாங்க முடியும். நமக்கு ரேடியோ பட்டன் தேவைப்படும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், செலக்ட்னால் ஏதாவது ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் கொடுக்கும். அந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். அதுதான் இன்புட் டைப்பு. ஃபஸ்ட்டு மேலுக்கு இன்புட் டைப் ரேடியோ, ஐடி வந்து மேலு, வேல்யூ மேலு, ஃபார்ம் கண்ட்ரோல் நேம் வந்து மேல். ஃபார்ம் கண்ட்ரோல் நேம் வந்து ஜெண்டர். ஜெண்டர்ன்ற வேல்யூக்குள்ளே மேலுன்ற ஐடி வந்து அதாவது வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகணும். அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்குது. அடுத்து ஃபீமேலுக்கு. ஸோ அதே மாதிரி டைப்பு ரேடியோ, ஐடி வந்து ஃபீமேலு, வேல்யூ வந்து ஃபீமேல், ஃபார்ம் கண்ட்ரோல் ஜெண்டர் கொடுத்தாச்சு. ஸோ இப்போது ஒன்றுக்கும் நமக்கு லேபிள் லைக் இப்போ நார்மலாக நமக்கு 2 ரேடியோ பட்டன் தான் காட்டும். அது என்னென்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு லேபிள் கொடுக்குறோம். ஃபீமேலுக்கு மேலுக்கு மேலு, ஃபீமேலுக்கு ஃபீமேல். எனக்கு ஃபஸ்ட்டு ரேடியோ பட்டன் வந்துட்டு அதுக்கப்புறம் பேர் காமிக்கணும். அதனால் நான் ஃபஸ்ட்டு இன்புட் டைப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லேபிள் கொடுத்துருக்கேன். நீங்கள் மாற்றித்தாலும் மாற்றிக்கலாம். முதல்ல மேல்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் காமிக்கிட்டா அது உங்கள் விருப்பம், எப்படின்னு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து சப்மிட் பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். டேக் வந்து பட்டன் டேக் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறோம். கடைசியாக எண்டில் பட்டன் டைப் வந்து சப்மிட் பட்டன். பட்டனுக்குள்ளே அதுக்கு பட்டன் என்ன ஸ்டோர் ஆகணும், ஷோ ஆகணும்னா ஆட் எம்ப்ளாயி அப்படின்னு ஷோ ஆகணும் கடைசியாக.
ஸோ இந்த பட்டன் கொடுத்தோடனே என்ன ஆக்ஷன் நடக்குன்றது நம்ம ஃபார்ம் டேக்குள்ளே இன்பில்ட்டாக போடலாம். பட்டன் டேக்குள்ளேயும் போடலாம், பட் ஃபார்ம் டேக்கில் போட்டால் இன்னும் கொஞ்சம் நமக்கு எஃபெக்டிவாக இருக்குன்றதுக்காக போட்டுறோம். நம்ம ஒரே பட்டன் தான் யூஸ் பண்ண போகிறோம், அதனால் ஃபார்ம்லேயே போடுறோம். என்ன ஆகும்னா என்ஜி சப்மிட், நம்ம டைப் சப்மிட் கொடுத்ததால ஆங்குலர் சப்மிட் கொடுக்குறோம். சப்மிட் கொடுத்தோடனே ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும் போட்டிருக்கு. ஐ மீன்ஸ் இப்போது ஆட் எம்ப்ளாயின்ற பட்டன் கொடுத்தோடனே ஆடுன்ற ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும். இந்த ஆடுன்ற ஃபங்க்ஷன் எங்கேயும் இல்லை, எரர் காட்டும். ஸோ அது மாதிரி நம்ம டிஎஸில் டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஆட் எம்ப்ளாயி காம்பனன்ட் டிஎஸில் வந்து ஆட்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். ஏடிடி ஸோ கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்ட் யூஆர்எல், அதாவது நம்ம ஆட் எம்ப்ளாயின்னு கொடுத்தோன்னே இந்த யூஆர்எல் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது. இந்த யூஆர்எல் எதுனா நம்ம பேக் எண்டில் கொடுத்தோம்ல, போஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஆர்எல் கொடுத்தோமோ, லைக் ஸ்லாஷ் என்ன கொடுத்தோம், நம்ம ஆட் எம்ப்ளாயின்னு கொடுத்தோம்ல, அந்த ஆட் எம்ப்ளாயி நம்ம இங்கே போடுறோம். இன்டெலிஜோட டிஃபால்ட் போர்ட் வந்து 8080. ஸோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறோம். http://localhost:8080/ நம்ம யூஆர்எல் பார்த்து என்ன கொடுத்தோம், ஐ மீன் போஸ்ட் மேப்பிங்குள்ளே என்ன கொடுத்தோம் அதை போடணும், ஆட் எம்ப்ளாயி. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோன்னா this.http.post URL, அதாவது திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி இந்த லிங்க்கில் இந்த யூஆர்எல்லை போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். என்ன போஸ்ட் பண்ணால் இந்த யூஆர்எல்லில் இஎம்பின்ற என்டிட்டிக்குள்ளே இருக்க ஒரு எல்லா வேல்யூஸையும் போஸ்ட் பண்ணோம். வர ரிசல்ட்டு போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ரெஸ்பான்ஸுன்ற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி ஒன்ஸ் போஸ்ட் ஆனதும் அடுத்த ரெஸ்பான்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அது லைக் மென்ஷன் பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ ஒன்ஸ் முடிஞ்சோடனே window.alert ஆஃப் லைக் ஆட் ஆனோடனே நமக்கு மேலே வந்து இதில் எம்ப்ளாயி டீட்டெயில் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு அதுக்காக அது கொடுக்குறோம். எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி, விச் மீன்ஸ் ஒன்ஸ் எரர் இல்லாமல் இது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி நம்மளுக்கு வந்துடும் மேலே. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டேபிள் ஷோ ஆகிறதுக்காக this.emp.reset கொடுக்கும். இது எதுக்கு தரோன்னா லைக் என்ட்ரு ஆனோடனே ஃபார்ம் வந்து திருப்பி ஃபஸ்ட் வந்து எல்லா வேலையும் போயிடணும். ஏன்னா அடுத்த எம்ப்ளாய் ஆட் பண்ணுறதுக்காக ரீசெட் பண்ணிக்கிறோம். ரீசெட் பண்ணதும் நமக்கு நேவிகேட் ஆகணும், அதாவது எம்ப்ளாயிஸ் ஆட் பண்ணோடனே எம்ப்ளாயி டேபிள் ஷோ ஆகணும். அதுக்காக this.router.navigate_off அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நேவிகேட்குள்ளே நம்ம பார்த்து ஒன்று க்ரியேட் பண்ணோம்ல, ஆப்பர் ரூட்ஸ்.tsல அந்த பார்த்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறோம். /showEmployee கோட்ஸ்குள்ளே இப்போ என்ன ஆகும்னா ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி முடித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ஷோ எம்ப்ளாயின்ற பேஜுக்கு போயிடும். ஸோ இங்கே நமக்கு ஒரு சில எரர்ஸ் காட்டுது. ஸோ இஃப் அதுக்கு முன்னாடி சப்போஸ் ஆட் ஆகலை, எம்ப்ளாயி ஆட் ஆகிறது ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த எரரை நம்ம எரர் நம்ம வந்து ஷோ பண்ணோம். ஆட் ஆச்சு இல்லைன்னு தெரியாமல் இருக்கக்கூடாதுல்ல, அதனால் இஃப் எரர் ஏதாவது எரர் இருந்தால் திருப்பி எனக்கு பாப்பப்பில் ஃபெயில் டு ஆட் அப்படின்னு வரணும் இருக்குது. ஸோ அதனால் எரர் :any window.alert of failed to add employee அப்படின்னு ஷோ ஆகணும். ஆட் பண்ணிக்கிறோம் இதை. ஸோ ஹியர் முடிஞ்சது. பட் HTTPயில் நமக்கு எரர் காட்டுது. அதுக்கு என்ன பண்ணோம்னா HTTP கிளைண்ட்டை நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். இது எதுக்குன்னா நம்ம யூஆர்எல் பார்த்துல HTTP யூஸ் பண்ணுறதுல அந்த யூஆர்எல் சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த HTTP கிளைண்ட் நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு HTTPன்ற வேரியபிள் inject of HTTP client
இது போட்டோம். நெக்ஸ்ட்டு ரவுட்டர் டாட் நேவிகேட் கொடுத்தோம்ல, அந்த ரவுட்டர் டாட் நேவிகேட்டில் எரர் காட்டுது. அதையும் நம்ம இங்கே இன்ஜெக்ட் பண்ணுறோம். ரவுட்டர் ஈக்குவல் டு இன்ஜெக்ட் ஆஃப் ரவுட்டர் போட்டாச்சு. ஸோ வேறு எதுவும் இல்லை இப்போதைக்கு. ஓகே, ஃபுல்லாக போட்டாச்சு. இது ஒரே ஒரு எரர் காட்டுது இங்கே. சின்டாக்ஸில் எரர் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே சப்ஸ்கிரைப் ஆஃப் ரிசல்ட்டில் வந்து நான் அங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். ரிசல்ட் வந்தோடனே க்ளோஸ் ஆகக்கூடாது, கடைசியாக தான் க்ளோஸ் ஆகணும். இதெல்லாம் ப்ரீடிஃபைன் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ இப்போ எரர் எதுவும் இல்லை. ஜஸ்ட் இப்போ நம்ம இதை இந்த லிங்க் தான் நம்ம பேக்கெண்டில் கொடுத்த லிங்க்கு, அதான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது HTTP லிங்க் யூஸ் பண்ணுறதுனால நம்ம இங்கே ஆப் காம்பனண்ட் HTML ஆப் config.tsல HTTP கிளைண்ட் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட்டில் போய்ட்டு ப்ரொவைட் HTTP கிளைண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை போட்டோன்னா இம்போர்ட் ஆகிடும். அப்போ தான் நம்ம லிங்க்கை வந்து யூஸ் பண்ண முடியும். HTTP வச்சு வர லிங்க்கை கொடுத்துட்டோம். ஃபார்ம் க்ரியேட் பண்ணியாச்சு. TS ஃபைல் எல்லாம் போட்டாச்சு. ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபார்ம் இப்படி தான் இருக்குது. நம்ம இன்னும் நிறைய ஆட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. லைக் ஸ்டைலிங்லாம் ஆட் பண்ணுறோம். நம்ம டிஸ்பிளே ஃப்ளெக்ஸில் கொடுத்ததால எல்லாம் அப்படியே பேரலாக வந்திருக்கு. ஆட் எம்ப்ளாயி எல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ அது ப்ராப்பராக ஒரு ஆர்டர் இல்லாததால நம்ம ஸ்டைலிங்கில் நான் இங்கே இன்லைன் ஸ்டைலிங் யூஸ் பண்ணிக்கிறேன். லைக் டேக்குள்ளே நான் ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். லைக் HTML டேக்குள்ளே இங்கே நம்ம வந்து இப்போ பூட் ஸ்டாப்பை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டேவில் கிளாஸில் வந்து நான் என்ன கொடுக்குறேன், ரோல் ஜஸ்டிஃபை -கண்டென்ட் சென்டர். ஓகே, இதெல்லாம் டிஃபால்ட்டாக பூட் ஸ்டாப்பில் வர ஃப்ரேம் ஒர்க்கில் வர சின்டாக்சஸ் மாதிரி. விச் மீன்ஸ் என்னென்னா இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சென்டரில் அலைன் பண்ணு அப்படின்னு போட்டிருக்குது. அதான் பூட் ஸ்டாப்போட ஒரு ஸ்பெஷாலிட்டி. நெக்ஸ்ட் இன்னொரு டிவ் ஓப்பன் பண்ணி அதில் என்ன தானே காலம் MD6 விச் மீன்ஸ் மார்ஜின் வந்து எனக்கு பாட்டமில் ஒரு 6 ஸ்பேஸ் மாதிரி, லைக் என்ன சொல்கிறது, 6 பாயிண்ட் தள்ளி இருக்கணும், அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு எனக்கு அந்த ஹெட்டர் டேக் வந்து சென்டரில் இருக்கணும். அதனால் கிளாஸ் என்ன போடுறேன், டெக்ஸ்ட் சென்டர்னு போடுறேன். அண்டு கீழே அதுக்கப்புறம் 4 பாயிண்ட்ஸ், லைக் 4 லைன்ஸ் கூட வச்சுக்கலாம். 4 லைன்ஸ் எனக்கு மார்ஜின் வரணும், கேப் வரணும். அதனால MB4 நிற்கிறேன். இப்போ ஒரு எலமெண்ட்டுக்கும் லைக் ஒரு இன்புட் வாங்குற இதுக்கும் நான் தனித்தனியாக டிவ் ஓப்பன் பண்ணுறேன். ஒய் பிகாஸ் எல்லாத்தையும் செப்பரேட்டாக இருந்தால் லைக் என்ன சொல்கிறது, அலைன்மெண்ட் கொஞ்சம் கரெக்டாக வரும் நமக்கு. அண்ட் இப்போ ஸ்டைல் பண்ணுறது நமக்கு யூஸாக இருக்கும். எல்லாத்தையும் கிளாஸ் ஒரே நேமில் கொடுத்துக்குறோம். கால் MB -3 கொடுக்குறோம். எதுக்குன்னா எனக்கு இந்த லைக் இங்கே உள்ளே இருக்க வேல்யூக்கு அப்புறம் எனக்கு பாட்டமில் 3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வரணும், 3 லைன் எக்ஸ்ட்ரா வரணும் தான் கொடுக்குறோம். எல்லாத்தையும் கொடுத்து முடிக்கணும். நேம் முடிஞ்சிச்சு, ஏஜ். ஸோ ஏதாவது ஒரு டேக் ஓப்பன் பண்ணால் அது க்ளோசிங் டேக் இருக்கணும், இல்லைனா எரர் காட்டும். பேசிக் HTML மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ணாமல் இருந்தாலே பிரச்சனை எதுவும் இல்லை இதில். எல்லாத்தையும் க்ரியேட் பண்ண மாதிரி பட்டனுக்கும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம் ஒரு டிவ். பட்டன் க்ரியேட் பண்ண அவசியம் இல்லை, பட் ஸ்டில் இருந்தாலும்
நமக்கு எல்லாம் அலைன்மெண்ட்டில் தான் செக் பண்ணணும். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ ப்ரௌசருக்குள்ளே போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், எனக்கு பட்டன் வந்து பிளாங்காக இருந்துச்சுல்ல, அது வந்து கலராக தெரியறதுக்கு வந்து பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம்வொர்க்கில் கிளாஸில் btn-success கொடுக்குறேன். இது என்னென்னா ப்ரீடிஃபைண்டாக பூட்ஸ்ட்ராப்போட ஒரு கலர் பண்ணுறதுக்கான டேக், விச் மீன்ஸ் btn successனால் க்ரீன் கலர், btn primaryனா ப்ளூ கலர், அந்த மாதிரி ஒரு சில கலர் டேக்ஸ் இருக்குது. அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஃபார்ம் கொஞ்சம் ஸ்டைல் பண்ணுறது இப்படி தான் வந்திருக்கு. நமக்கு என்ன இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க் பண்ணி பார்க்கலாம். வேல்யூஸ் ஆட் பண்ணி ஐடி, நேம், ஏஜ், ஜெண்டர் என்ன செலக்ட் பண்ணுறோம், மேலா ஃபீமேலான்னு, ஃபோன் நம்பர், சேலரி, ஆட் எம்ப்ளாய் கொடுத்தோன்னே இதுவே வரல, திருப்பி கொடுக்குறோம். ஸோ இப்போ இங்கே எனக்கு என்ன வருதுன்னா ஃபெயிட் டு ஆட் எம்ப்ளாயின்னு வருது. ஏன்னா நமக்கு என்ன பண்ணணும்னா அந்த லிங்க்லேருந்து வேல்யூஸை போஸ்ட் பண்ணணும். அந்த லிங்க் பேக் எண்டில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது ஃபஸ்ட் நம்ம வந்து பேக் எண்டை ரன் பண்ணணும். பேக் எண்ட் ரன் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். ஸோ பேக் எண்டில் அப்ளிகேஷன் ஜாவாவில் போய்ட்டு ரன் பண்ணுறோம். ஓகே, ரன் ஆகிடுச்சு. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ரன் வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் ட்ரை பண்ணுறோம். எம்ப்ளாயி ஃபெயில் டு ஆட் எம்ப்ளாயி, அகெயின் ஃபெயில் தான் வருது. ஒய் பிகாஸ் இப்போ நமக்கு என்ன பிரச்சனை தெரியறதுக்காக இப்போ இதில் இன்ஸ்பெக்டில் போயிட்டு கன்சோல், அது எலமெண்ட்ஸ் பார்த்து கன்சோல் ஆப்ஷன் இருக்கும். இதில் நமக்கு தெரியும் என்ன எரர் காட்டுது, லைக் ஏன் இது ரன் ஆகலை அப்படின்னு. என்ன போட்டிருக்குன்னா கார் சர்ஜன் எரர், விச் மீன்ஸ் பேக் எண்டையும் ஃப்ரண்ட் எண்டையும் நம்ம லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணுறதுக்கு மெயினான ஒரு விஷயம் இருக்குது. அதை சொன்னல, நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம் மட்டும் இருக்குது, அது மட்டும் அப்புறமா சொல்கிறேன். அதுதான் பேக் எண்டையும் ஃப்ரண்ட் எண்டையும் லிங்க் பண்ணுறதுக்கு ஒரு அனோட்டேஷன் கண்ட்ரோலரில் கொடுக்கணும். கிராஸ் ஆரிஜின், இதான் லைக் ஒரு போர்ட்லேருந்து இன்னொரு போர்ட்டு லிங்க் பண்ணுறது. ஆரிஜின்ஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே ஸ்பெசிஃபிக் நம்ம போர்ட்டாகவும் கொடுக்கலாம், லைக் ஸ்பெசிஃபிக் சர்வராகவும் கொடுக்கலாம். இல்லை நமக்கு இப்போ நம்ம கொடுத்தோன்னா இப்போ 4200 நான் கொடுக்குறேன்னா 4200 மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதுவே நம்ம ஸ்டார், அது ஆஸ்டிக் சிம்பிள் கொடுத்தோன்னா எது ஒன்றா எக்ஸிக்யூட் ஆகும், எது ஒன்றா கொடுக்கலாம். நான் ஒன்று விஎஸ் கோட் மட்டும் தான் இப்போதைக்கு பேக் எண்ட் கூட கனெக்ட் பண்ணுறேன். அதனால் அதோட போர்ட் அட்ரஸ் மட்டும் கொடுக்குறேன், லைக் சர்வர் ஹோஸ்ட் மட்டும் கொடுக்குறேன். HTTP localhost 4200. ஸோ இப்போ ஆட் பண்ணிட்டு ரீரன் பண்ணுறேன். இப்போ என்னென்னா விஎஸ் கோடோட சர்வரும் இன்டெலிஜென்ட் சர்வரும் இப்போ லிங்க் ஆகிடுச்சு. பேக் எண்ட் ரன் பண்ணிட்டு இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐடி, ஏஜ், நேமு, ஜெண்டர், ஃபோன் நம்பர் அண்டு சேலரி, ஆட் எம்ப்ளாய் கொடுக்குறோம். எம்ப்ளாயிட்டில் சேலரி சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு. அலர்ட் பாக்ஸில் ஓகே கொடுத்தோன்னே ஷோ எம்ப்ளாய்க்கு வந்துச்சு. ஓகே, ஏன் வரலன்னா நம்ம எதுவும் ஆட் பண்ணல, டேபிள் ஆட் பண்ணல, அதனால் எதுவும் வரல. இப்போ நெக்ஸ்ட்டு டேபிள் க்ரியேட் பண்ணுறோம். சேம் தான், HTML வச்சு டேபிள் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ முதல்ல ஒரு டிவிட்டாக ஓப்பன் பண்ணுறோம். கிளாஸ் என்னென்னா மார்ஜின், எனக்கு டாப்லேருந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் கீழே வரணும். நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொரு டிவில் இது ஜஸ்ட் எனக்கு அலைன்மெண்ட்டுக்கும் ஸ்டைலிங்காக தான் இந்த டிவ்லாம் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எல்லாம் கூட கொடுத்துடலாம். டேபிள் ரெகக்னிஷன் ஷேடோ, டேபிள் ரெஸ்பான்சிவ் ஷேடோ, விச் மீன்ஸ் எனக்கு டேபிள் க்ரியேட் ஆகி லைக் அது ரெஸ்பான்சிவாக இருக்கணும். டேபிளுக்குள்ளே ஆக்சஸ் நடக்குதுல்ல, அதனால் டேபிள் ரெஸ்பான்சிவ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ண, டேபிள் வந்து டேபிள் பார்டராக இருக்கிறதுக்காக பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம்வொர்க்கோட சின்டெக்ஸ் என்னென்னா டேபிள் ஐஃபன் பார்டர் கொடுத்தா பார்டர் போட்டு வந்துடும். அதுக்கப்புறம் எனக்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் சென்டரில் அலைன் பண்ணுறதுக்காக டெக்ஸ்ட்டு சென்டர் கொடுத்துட்றோம். அலைன் வந்து மிடில் கொடுத்துறோம். டெக்ஸ்ட் சென்டர்னால் ஹரிசான்டலு, அலைன்மெண்ட் மிடில்னால் வெர்டிக்கல் அலைன்மெண்ட். இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு
டேபிளுக்குள்ளே ஃபஸ்ட்டு டேபிள் ஹெட் ஓப்பன் பண்ணுறோம். டேபிள் ஹெட் வந்து கிளாஸில் டேபிள் டார்க் கொடுத்துருங்க, விச் மீன்ஸ் பேக்ரவுண்ட் வந்து டார்க் கலரில் வரும். அதுக்குள்ளே டேபிள் ரோஸ் என்னென்னலாம் வேணும் அது டேபிள் ரோஸ். எம்ப்ளாயி ஐடி, நேமு, ஏஜ், அது மேலே பிளாக் கலரில் காட்டுறதுல டாபிக்ஸ். அந்த டாபிக்ஸ் தான் டேபிள் டேட்டாஸ். டேபிள் ரோவில் வர டேபிள் ஹெட்டில் வர டேட்டாஸ் இப்போ வந்துட்டு நம்ம வாங்குகிறோம். இது லைக் இங்கே கொடுக்குறது வந்து டிஸ்பிளே ஆகிற ஃபங்க்ஷன் தான். இதில் நம்ம எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். கேஸ் சென்சிட்டிவ் நான் இல்லைன்னு சொல்ல வரேன். நேம், ஏஜ், ஜெண்டர், சேலரி, ஃபோனு, அப்புறம் சேலரி. லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பேன். அதாவது எடிட் டெலிட் வந்து இதிலே ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ ஆக்ஷன்ஸ் எனக்கு ரெண்டு காலம் பண்ணுறதுக்காக கால் ஸ்பேன்ஸ் ஈக்குவல் 2 விச் மீன்ஸ் இந்த ஆக்ஷனுக்குள்ளே எனக்கு 2 காலம் ஜென்ரேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணது இருக்குது. எம்ப்ளாயி நேம், ஏஜ், ஜெண்டர், ஃபோன், சேலரி அண்ட் ஆக்ஷன்ஸ். ஸோ காம்பனண்ட் கொடுத்தா இப்படி தான் வரும். இதுக்குள்ளே ஏன் எதுவும் வரல, நம்ம எதுவும் ஆட் பண்ணல, அது இன்னும் ரெடி பண்ணல ஆட் பண்ணுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டேபிள் ஹெட் க்ரியேட் பண்ணிச்சா அடுத்து டேபிள் பாடி. இப்போ நெக்ஸ்ட் வந்து டேபிள் பாடி க்ரியேட் பண்ணுறோம். ஸோ பாடின்ற டேக் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதில் என்ன பண்ணுறேன், டேபிள் ரோ இங்கே நான் வந்து என்ஜி ஃபார்னஸ் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். விச் மீன்ஸ் டேபிளில் இருக்க ஒவ்வொரு வேலையும் நான் கெட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஆங்கிள் சேஸ் யூஸ் பண்ணுறதால என்ஜி ஃபார் ஓகே என்ஜி ஃபார் க்ரியேட் பண்ணுறோம். லெட் எம்ப்ளாயி ஆஃப் எம்ப்ளாயிஸ் விச் மீன்ஸ் ஃபஸ்ட்டு இருக்க எம்ப்ளாயி வந்து ஆப்ஜெக்ட் நேமு, செகண்ட் இருக்க எம்ப்ளாயிஸ் வந்து உள்ள நம்ம டிஎஸ் ஃபைலில் க்ரியேட் பண்ண போகிற லைக் ஒரு என்டிட்டி ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் வச்சுக்கோங்க. ஸோ ஆக்சஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுற நேம் எம்ப்ளாயி. ஸோ அந்த எம்ப்ளாயி வச்சு தான் ஒரு வேலையை வாங்குகிறோம். ஐடி, நேம், ஏஜ் எல்லாத்தையும் டேபிள் டேட்டாக்குள்ளே கர்லி பிரஸ் 2 கர்லி பிரஸ்க்குள்ளே வாங்குகிறோம். விச் மீன்ஸ் ஒரு டேட்டாவை நான் இங்கே அதோட நேமை வச்சு கெட் பண்ணிக்கிறேன். அதுதான் இங்கே ஐடி, நேம், ஏஜ். தென் இதுக்கப்புறம் ஆக்ஷனில் எனக்கு டேபிள் பாடிக்குள்ளே எனக்கு 2 பட்டன் ஷோ ஆகணும். ஒன்று வந்து எடிட்டு, இன்னொன்று வந்து டெலிட்டு. அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு பட்டன் கிளாஸ்க்குள்ளே எனக்கு இது வந்து எடிட் பட்டன் எனக்கு வந்து என்ன கலரில் வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். நான் ப்ரைமரி விச் மீன்ஸ் ஸ்கை ப்ளூ கலரில் போடுறேன். பிடிஎன் ஐஃபன் ப்ரைமரினா ஸ்கை ப்ளூ கலர். நீங்கள் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டைல் டேக்கில் போய்ட்டு. இதுக்குள்ளே ஸ்டைல் ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம. இல்லை சிஎஸ்எஸ் ஃபைலில் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம் எதனா பண்ணிக்கலாம். ஸோ பட்டன் ரெடி பண்ணோடனே எனக்கு கிளிக் ஆனோடனே ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும். எனக்கு அந்த பட்டன் கிளிக் ஆனோடனே எடிட் எம்ப்ளாயின்ற ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும். அதுக்கு தான் இந்த சின்டாக்ஸ். பேரன்சஸ்க்குள்ளே கிளிக்குன்னு கொடுத்து என்ன பண்ணணுமோ அதை கொடுக்குறோம். க்ளோஸ் பண்ணுறோம். எனக்கு அந்த அதுக்கு பட்டனுக்குள்ளே என்ன ஷோ ஆகணும், எடிட்னு ஷோ ஆகணும். அதனால் எடிட் வெளியே கொடுக்குறோம். ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணியாச்சு. இன்னொரு பட்டன் வந்து டெலிட் பட்டன். அதை நான் வந்து என்ன பண்ணுறேன், கிளாஸு பிடிஎன் டேஞ்சரில் கொடுக்குறேன். டேஞ்சர்னால் ரெட் கலர் கொடுக்குறேன். ஸோ இது வந்து கிளிக்கில் என்ன பண்ணணும்னா டெலிட் எம்ப்ளாயின்ற ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ வந்து டெலிட் கிளிக் ஆனோடனே டெலிட் எக்ஸிக்யூஷன் அந்த இடத்துக்கு போகும். டெலிட் எம்ப்ளாயி ஆஃப் எம்ப்ளாயி டாட் ஐடி லைக் டெலிட் எம்ப்ளாயி இந்த ஃபங்க்ஷனு. எம்ப்ளாயி ஐடின்றது யூனிக் அட்ரஸு. அதை நம்ம வந்து பேராமீட்டரைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லாம் கரெக்டாக நான் செக் பண்ணிக்கிறோம் ஒரு வாட்டி. ஸோ எல்லாம் செக் பண்ணியாச்சு. டெர்மினலில் டெலிட் எம்ப்ளாயின்ற ஃபங்க்ஷனில் எனக்கு எரர் காட்டுது. ஏன்னா நான் அப்படி ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணல. ஸோ அதுக்கு முன்னாடி டிஎஸில் போய்ட்டு இதில் தான் நம்ம எல்லா ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம்.
அதுக்கு முன்னாடி நான் வந்து என்ஜி ஃபார் யூஸ் பண்ணால அந்த என்ஜி ஃபார் இங்கே இம்போர்ட் பண்ணுறேன், இல்லைனா அது ஒர்க் ஆகாது. ஸோ இம்போர்ட்ஸில் போய்ட்டு என்ஜி ஃபார்னு போடுறேன். என்ஜி ஃபார் வாங்கியாச்சு. எனக்கு இங்கே எரர் காட்டல இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, பட் உங்களுக்கு கண்டிப்பாக எரர் காட்டும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் என்ஜி ஃபார் இம்போர்ட் பண்ணால் அது எரர் காட்டாது. என்ஜி ஃபார் நெக்ஸ்ட்டு ஃபார்ம்ஸ் மாடியூல் எதுக்கு இம்போர்ட் பண்ணுறோன்னு நான் சொல்கிறேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு. இப்போதைக்கு அதை யூஸ் பண்ணல, பட் யூஸ் பண்ணுவோம். ஃபார்ம்ஸ் மாடியூல் இம்போர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கிளாஸ்க்குள்ளே இந்த காம்பனண்ட் கிளாஸ்க்குள்ளே என்ன பண்ணுறோன்னா எம்ப்ளாயி அப்படின்ற ஒரு அரே, அதில் லிஸ்ட் ஒன்று இருக்குல்ல, கெட் பண்ணுறது நமக்கு லிஸ்ட்டாக போட்டோம்ல, அந்த லிஸ்ட்டை இங்கே கால் பண்ணுறதுக்கு ஒரு நேம் ஒன்று வைக்கிறேன். எம்ப்ளாயீஸ் அப்படின்றது தான் லிஸ்ட்டு. அது என்னென்னா உள்ள இருக்க கடைசி எதுவாக இருந்தாலும் சரி அதை கெட் பண்ணிக்கும். இந்த எம்ப்ளாயிஸ் தான் நம்ம என்ஜி ஃபாரில் கொடுத்தோம். லெட் எம்ப்ளாயி ஆஃப் எம்ப்ளாயீஸ் மீன்ஸ். நெக்ஸ்ட் இன்னொன்று தரோம், அது என்ன அடுத்த கொஞ்ச நேரம் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு we have a predefined function called ng-on-init, which means என்னென்னா நம்ம அந்த ஆங்குலர் பேஜ் லோட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இனிஷியலைஸ் ஆகிடும் இந்த ng-on-initக்குள்ளே என்ன கொடுக்குறோமோ. விச் மீன்ஸ் ரீடைரக்ட்னு நம்ம கொடுத்தோம்ல, அந்த மாதிரி நீங்கள் ng-on-init கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஃபங்க்ஷனோ அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிடும். நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ண அவசியம் இல்லை, யூஆர்எல் வச்சு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ng-on-init கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எனக்கு திஸ் டாட் கெட் ஆல் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும்னு போட்டிருக்கேன் ng-on-initல. எரர் கார்டு தான் அப்படி ஒரு ஃபங்க்ஷன் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். கெட் ஆல் டீட்டெயில்ஸ் ஆஃப், கெட் ஆஃப் டீட்டெயில்ஸ் ஆஃப்ன்றது லைக் அவுட்புட்டில் கெட் பண்ணுறோம் நம்ம டேட்டாபேஸில் இருக்க வேல்யூஸை, அதுக்கு கான்ஸ்டன்ட் யூஆர்எல்னு கொடுக்கலாம், கெட் எதுவும் பிரச்சனை இல்லை, அது ஜஸ்ட் வேரியபிள் நேம் மாதிரி தான். கெட் யூஆர்எல் ஆஃப் நம்ம கெட் மேப்பிங் அங்கே என்ன யூஆர்எல் கொடுத்தோமோ அந்த யூஆர்எல் கொடுக்கணும். http localhost 8080 எடுத்து டிஃபால்ட்டு இன்டெலிஜோவில் போட்டு ஸ்லாஷ் நம்ம அங்கே என்ன கொடுத்தோம்னா கெட் ஆல் பேக்கெண்ட் நம்ம என்ன கொடுத்தோமோ அதையும் கொடுக்கணும். கெட் ஆல் எம்ப்ளாயின்ஸ் கொடுத்தோம்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷோர். ஸோ செக் பண்ணிக்கலாம். பேக்கெண்டில் நம்ம கெட் ஆல் எம்ப்ளாயின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் அது அங்கே என்ன கொடுத்துருமோ அதே தான் இங்கே கொடுக்கணும், அப்போ தான் நம்ம கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும். லிங்க் கொடுத்து செமிகால் வச்சு முடிச்சிடறோம். நெக்ஸ்ட்டு திஸ் டாட், இதில் ஒன்று பெருசாக ஆள் இல்லை, லைக் ஷோ மட்டும் தான் பண்ண போகிறதுனால திஸ் டாட் http டாட் கெட் ஆஃப், கெட் மேப்பிங் யூஸ் பண்ணுறது கெட்டு, போஸ்ட் யூஸ் பண்ணுறது அங்கே போஸ்ட்னு போட்டோம். கெட் ஆஃப் யூஆர்எல் கமா அந்த டேபிளில் இருக்க வேல்யூஸ் எல்லாம். சாரி ஓகே, கெட் பண்ணுறதால நமக்கு வேல்யூஸ் தனியாலாம் மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக உள்ள இருக்கிறது எல்லாமே கெட் ஆகிடும். ஸோ இங்கே வேறு ரெஸ்பான்ஸை நம்ம ரெஸ்பான்ஸ்னு மென்ஷன் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, எல்லா ரெஸ்பான்ஸும் அக்செப்ட் பண்ணுறதுக்காக ரெஸ்பான்ஸ் வந்து ஏனின்னு கொடுத்து வரும். இது நம்ம எதுவும் பெருசாக பண்ண போதில்லை, அவ்வளோதான் கெட் மேப்பிங்கில் கெட் ஆல் டீட்டெயில்ஸில் உள்ளதை வேணும்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா லைக் எம்ப்ளாயிஸ் இருக்க வேலை சொல்லிட்டு ரெஸ்பான்சஸ் அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அது எதுட்டா ஃப்யூச்சரில் இப்போ அந்த டேட்டாவை வேறு எதுலாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம், இல்லை வேறு எதுவும் யூஸ் பண்ண போகிறதுக்காக ரெஸ்பான்சஸில் அந்த வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எடிட் எம்ப்ளாயின்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். நம்ம இங்கே கொடுத்துருந்தோம்ல பட்டனில் எடிட் எம்ப்ளாயி, இப்போ திஸில் ஆர்குமெண்ட்ஸில் இன்னொரு எம்ப்ளாயி
ஸோ அதே ஃபார்மேட்டில் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். எடிட் எம்ப்ளாயி ஆஃப் எம்ப்ளாயி எனி டேட்டா டைப்பாக இருக்கலாம், எனி பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ், அதனால் எனின்னு கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எடிட் நியூ எம்ப்ளாயில் போய்ட்டு ஃபஸ்ட்டு என்ன வரும்னா திஸ் டாட் செலக்டட் எம்ப்ளாயியா இங்கே எடிட்டில் நம்ம என்ன தரோம்னா திஸ் டாட் செலக்டட் எம்ப்ளாயி வந்து இஎம்பின்றது நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். அதுக்காக இது என்னென்னா இது தனியாக ஒரு ப்ரொசீஜரே இருக்குது பெருசாக. ஸோ ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு தரோம்னா எம்ப்ளாயி உள்ள இருக்க வேல்யூஸில் இப்போ ரெஸ்பான்ஸ் தான் நம்ம என்னெல்லாம் வாங்குறோமோ அதெல்லாம் எம்ப்ளாயீஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் டேபிள்ஸில். அதனால் திஸ் டாட் எம்ப்ளாயீஸ். இப்போ நமக்கு அந்த செலக்டட் எம்ப்ளாயி எரர் கிடச்சல, ஒய் பிகாஸ் நம்ம அதை இன்ஜெக்ட் பண்ணவே இல்லை. அதனால் இங்கே செலக்டட் எம்ப்ளாயின்னு ஒரு வேரியபிள் போட்டு அதை ஃபஸ்ட்டு நல்லா வச்சுக்கிறோம். எடிட் பண்ணும்போது அந்த வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி. ஸோ இப்போ எங்களுக்கு HTTPயில் எரர் கிடையாது, அதனால் HTTP இன்ஜெக்ட் பண்ணுறோம். HTTP இன்ஜெக்ட் ஆஃப் HTTP கிளைண்ட்டு முடிஞ்சதா? எடிட் எம்ப்ளாய்க்கு அப்புறம் ஸோ இப்போ எடிட் எம்ப்ளாயின்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணியாச்சு. அடுத்து வந்து எடிட் எம்ப்ளாயினா ஒரு ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனில் எதுவுமே இல்லை. ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆனோடனே செலக்டட் எம்ப்ளாயி இருக்க வேல்யூஸ் எல்லாம் இஎம்பியில் ஸ்டோர் பண்ண இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து எடிட் எம்ப்ளாயி முடிஞ்சது. அடுத்து டெலீட் எம்ப்ளாயி அப்படின்ற ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறோம். டெலீட் எம்ப்ளாயி ஆஃப் எம்ப்ளாயி ஐடி. எம்ப்ளாயி ஐடி எனின்னு கொடுத்துட்றோம். எந்த டேட்டா டைப்பில் வேணால் இருக்கலாம், அதனால் எம்ப்ளாயி ஐடி எனி. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், யூஆர்எல் செட் பண்ணுறோம். கான்ஸ்ட் யூஆர்எல். டெலிட் மேப்பிங் நம்ம யூஆர்எல் கொடுத்தோம்ல பேக்கெண்டில், அந்த யூஆர்எலை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். main.html http :/localhost 8080/delete employee நம்ம என்ன கொடுத்தோமோ அதை அப்படியே கொடுக்கணும். இங்கே மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம கொடுக்காம கொட்டேஷன் மார்க்குக்குள்ளே நம்ம கொடுத்தோன்னா இன்னும் ஈஸியாக நமக்கு வேல்யூ கெட் ஆகும் டெலிட் மேப்பிங் பொறுத்த வரைக்கும். அதனால் நான் கொட்டேஷன் மார்க்ஸில் கொடுக்குறேன், சிங்கிள் கொட்டேஷன் மார்க்ஸ். டேபுக்கு மேலே கீபோர்டில் 1க்கு பக்கத்தில் ஒரு நம்பர் பட்டன் இருக்குல்ல, அப்ராக்சிமேட் சிம்பிளுக்கு மேலே அப்ராக்சிமேட் சிம்பிள் கூட ஒரு அப்போஸ்ட்ரோஃபி சிம்பிள் இருக்கும், கொட்டேஷன் சிம்பிள். அதை யூஸ் பண்ணிக்கிறோம். தென் அதே மாதிரி பேக்கில் என்ன யூஆர்எல் கொடுத்தோமோ அதே யூஆர்எல் இங்கே போடணும், அப்போ தான் எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம அங்கே வெறும் ஐடின்னு போட்டிருப்போம், வெறும் ஐடி நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோமோ அதை போடணும், எம்ப்ளாயி ஐடின்னு. தென் நார்மல் தான் http.delete of delete எம்ப்ளாயி தான் delete of ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். delete of URL. ஓகே, delete கொடுக்குறோம். delete of delete URL. இதில் என்ன பண்ணணும், ரெஸ்பான்ஸ் டைப் செட் பண்ணுறோம். ரெஸ்பான்ஸ் வந்து பெருசாக வாங்க போகிறது இல்லை. ரெஸ்பான்ஸ் டைப் வந்து டெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறோம். ஒய் பிகாஸ் டெலிட் ஆனோடனே நமக்கு எல்லாம் இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன டைப் வரணும் அப்படின்றதுக்காக டெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறோம். சப்ஸ்கிரைபர்
ரெஸ்பான்ஸு ஸோ இது கொடுக்குறோம். ரெஸ்பான்ஸ் எனி கொடுத்தோடனே லைக் எனக்கு டெலிட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக டேபிள் ஷோ ஆகணும். அதனால் திஸ் டாட் கெட் ஆல் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு நான் இங்கே போடுறேன். இங்கே வந்து நம்ம ரவுட்டர் நேவிகேட்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல. ஒய் பிகாஸ் நம்ம அதை வந்து ஒரு காம்பனண்ட் வந்து இன்னொரு காம்பனண்ட் லிங்க் பண்ணோம். அதனால் நேவிகேட் ரவுட்டர்லாம் போட்டோம். இங்கே சேம் காம்பனண்ட்டில் இருக்க ஃபங்க்ஷன்ஸே கால் பண்ணுறோம். ஸோ அதனால் டேரெக்டாக ஃபங்க்ஷன் மட்டும் கால் பண்ணால் போதும். இப்போ இங்கே என்னென்னா டெலிட் ஆனோடனே இந்த யூஆர்எல்லேருந்து டெலிட் ஆனோடனே எனக்கு டேபிள் ஸ்டோ ஆகணும். அதனால் இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். என்ஜி ஆன் இனேட்லையும் இதே ஃபங்க்ஷன் தான். லைக் இனிஷியலைஸ் ஆகும்போது இதே தான். எடிட் பண்ணால் திருப்பி லைக் இந்த ஃபங்க்ஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகணும். டெலிட் பண்ணால் இந்த ஃபங்க்ஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணுறோம். சப்போஸ் டெலிட் அப்படின்னு எதாவது எரர் வந்துச்சுன்னா எரர் மென்ஷன் பண்ணுறதுக்காக எரர் console.error அதுக்கு என்னென்னா சப்போஸ் டெலிட் ஆகலைன்னா நமக்கு எரர் மெசேஜ் வரும், டெலிட் ஃபெயில்டு அப்படின்னு. அதுதான் இந்த console.error. நீங்கள் விண்டோ எது ஒன்றா கொடுத்துக்கலாம். லைக் இந்த மாதிரி இருக்கும் தான் இது. console.errorக்கு பதிலாக console.log கூட கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ டெலிட் எம்ப்ளாயி முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா வெப்சைட்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அதே ஒரு சில இருக்க நிறைய எடிட் ஆப்ஷன். எடிட் கொடுத்தோடனே கீழே ஓப்பன் ஆகுதுல்ல, அதை நம்ம இப்போ இங்கே ரெடி பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் ஆல்ரெடி இருக்க பேஜ் இல்லாமல் நம்ம எடிட் ஆப்ஷன் கொடுத்தோன்னே கீழே ஒரு டென்டேட்டிவாக ஃபார்ம் வருதில்ல, அந்த ஃபார்ம் ரெடி பண்ண போகிறோம். இங்கே நம்ம அதையும் லிங்க் பண்ணலாம், பட் அது எடிட் பண்ணும்போது வேறு பேஜுக்கு போயிட்டு வந்தால் நமக்கு லைக் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் ஒரே பேஜ் ரெடி பண்ணுறதுக்காக இந்த ஃபார்ம். இதில் நான் தரேன் ngIf கொடுக்குறேன். ngIfல வந்து செலக்டட் எம்ப்ளாயி தரேன். செலக்டட் எம்ப்ளாயின்றது ஒரு எம்ப்ளாயி செலக்ட் பண்ணால் தான் அது ஒரு வேல்யூ நம்ம டிஃபைன் பண்ணி நல்லா டிஃபைன் பண்ணோம். செலக்ட் பண்ணும்போது வேல்யூ 1 ஆகும். அதனால் ngIf செலக்டட் எம்ப்ளாயின்னு கொடுக்குறேன். ஸோ அதை யாரும் அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா என்ன நடக்கும்ன்றது தான் இங்கே கொடுத்துருக்கோம். ngIfல கிளாஸில் வந்து என்ன கொடுக்குறோம், கார்டு PT4 M4 ஜஸ்ட் ஸ்டைலிங் தான். ஸ்டைல் ஷீட் ஸ்டைலிங்னா நீங்களே பண்ணிக்கோங்க. லைக் நீங்களே பண்ணிக்கோங்கன்னு சொல்ல முடியாது, பண்ணலாம், பட் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லாத. லைக் ஆளாளுக்கு ஒரு டிசைன் திங்கிங் இருக்கும். ஸோ அவங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணுறது பெட்டர். ஸோ இங்கே என்னென்னா இப்போ எடிட் எம்ப்ளாயின்றது தனியாக ஒரு ஃபார்மு, அதுக்காக ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஃபார்ம் சப்மிட் ஆனோடனே எடிட் சப்மிட் அப்டேட்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எக்ஸிக்யூட் ஆகணும். அது என்ன நம்ம இன்னும் டிஃபைன் பண்ணல. டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் ஃபார்மில் இருக்க அப்டேட்ஸ்லாம் திருப்பி ஒன்று ஒன்றா க்ரியேட் பண்ணோம். கொஞ்சம் கடுப்பான வேலை தான், பட் அதுதான் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். லேபிள் இது என்னென்னா நம்ம இன்புட் வந்து ஐடி வாங்கக்கூடாது. பிகாஸ் ஐடி வந்து ப்ரைமரி கீ. அந்த ப்ரைமரி கீயை வச்சு தான் நம்ம மொத்தத்தையும் ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம இன்புட் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நேமு, ஏஜ், ஜெண்டர், ஃபோன் நம்பர், சேலரி மட்டும் இருந்தால் போதும். நேம், ஏஜ், ஜெண்டர், ஃபோன் நம்பர், சேலரி. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இன்புட் டைப் வந்து நான் என்ன தரேன், ராவாக ஒரு இன்புட் வாங்குகிறோம். அது என்ன பண்ணணும், செலக்டட் எம்ப்ளாயில் ஸ்டோர் ஆகும். விச் மீன்ஸ் செலக்டட் எம்ப்ளாய் வேல்யூ நல் இல்லாமல் 1 ஆகும். அதனால திருப்பி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும்.
கிளாஸு அதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். நேம் கொடுத்துறோம். கிளாஸ் வந்து ஃபார்ம் கண்ட்ரோல் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் நேம் க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது சேம் ஐடிக்கு அதே தான், சாரி ஏஜுக்கும் அதே தான், ஜெண்டருக்கும் அதே தான். ஜெண்டருக்கு மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும், ஏன்னா அதில் ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணுறதால. சேலரிக்கும் இதே தான், ஃபோனுக்கும் இதே தான். ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதே சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம ஏஜுக்கு ஜெண்டருக்குலாம் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணி மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். டைப் பண்ணுறது பெட்டர், பட் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுக்காக காப்பி பேஸ்ட் பண்ணிடுறோம். நேம், ஏஜ், அப்புறம் நேம் ஏஜ் போட்டாச்சு. நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். செலக்ட் எம்ப்ளாயி டாட் ஏஜ் அண்ட் நேமும் ஏஜை மாற்றிக்கிறோம். கிளாஸ் ஃபார்ம் கொண்டு சேஞ்ச் ஆகாது. தென் நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர். இதோட வேல்யூஸ் எல்லாம் கரெக்டாக மாற்றிக்கணும். கிளாஸை ஃபார்ம் கண்ட்ரோலு, ஜெண்டருக்கு அப்புறம் நான் இங்கே வந்து ட்ராப் டவுன் மெனு மாதிரி ஆட் பண்ணுறேன். அதனால் செலக்ட் டேக் ஓப்பன் பண்ணி இன்புட் டைப் வந்து எனக்கு 2 ஆப்ஷன், மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்று வாங்குகிறேன். ஸோ செலக்ட்குள்ளே போய்ட்டு ஆப்ஷன், ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து மேல், செகண்ட் ஆப்ஷன் ஃபீமேல் செட் பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாம் செட் பண்ணியாச்சு. தென் ஜெண்டருக்கு அப்புறம் ஃபோன் நம்ம மாற்றிக்கிறோம். லைக் மொபைல் இருக்கிறது ஃபோனை மாற்றிக்கலாம், என்ன இருக்கோ அது ஃபோன் மாற்றிட்டு அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் மாற்றணும் அங்கெல்லாம் மாற்றிக்க வேண்டியதான். நேமில் மாற்றணும், என்ஜி மாடலில் மாற்றணும். கிளாஸஸ் ரிமைன் சேம். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு போடுறோம். மொபைலுக்கு ஃபோன் போட்டாச்சு. கடைசியாக சேலரி, ஓகே எல்லாம் போட்டாச்சு. ஓப்பன் பண்ணி எல்லா டைம் கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கு அவங்களோட செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா யாராவது தான் காமிச்சிட்ருக்கோம் கடைசி வரைக்கும். தென் இதெல்லாம் என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்டேட்னு ஒரு பட்டன், லைக் சப்மிட் பட்டன் ஒன்று ரெடி பண்ணுறோம். அப்டேட் கொடுத்தோன்னே எல்லா வேலையும் அப்டேட் ஆகணும். அண்ட் கேன்சல்னு ஒரு பட்டன், சப்போஸ் தப்பாக என்ட்ரு பண்ணால் கேன்சல் ஃபஸ்ட்லேருந்து டைப் பண்ணுறதுக்காக கேன்சல்னு ஒரு பட்டன் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு என்ன சொல்கிறது, அப்டேட் பட்டன் ரெடி பண்ணுறேன். அது சப்மிட் டைப் வந்து சப்மிட்டில் போகிறேன். கிளாஸ் வந்து பிடிஎன் சக்ஸஸ், லைக் பச்சை கலர் பட்டன் வரதுக்காக பிடிஎன் வின் சக்ஸஸ் போட்டு அதை அப்டேட்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கேன்சல் வந்து ஒரு ரீசெட் டைப் மாதிரி, லைக் நமக்கு மேலே இருக்க வேல்யூஸ்லாம் அது எல்லாத்தையும் மாற்ற போகிறதுனால கேன்சல் கொடுத்தோன்னே ரீசெட் ஆகிடும். ஸோ அதுக்கு பட்டன் வந்து நான் என்ன தரேன், செகண்டரினா அது மாதிரி லைட் கிரே கலரில் வரும். இதுதான் பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம்வொர்க்கு ப்ரீ டிஃபைன் கலர்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். என்னென்னா எனக்கு ரீசெட் பட்டன் கொடுத்தோன்னே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணதும் யாருன்னு கிடையாது, பட்டன் ப்ரெஸ் பண்ணதும் செலக்டட் எம்ப்ளாயி திருப்பி எனக்கு நல் ஆகிடணும். ஏன்னா இப்போ நான் ஒரு வேல்யூ வச்சு தான் ரீசெட் பண்ண போகிறேன். எனக்கு திருப்பி நல்லானா தான் அடுத்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அதனால் கேன்சல் பண்ணோடனே எல்லாத்தையும் காலி பண்ணிடணும். லைக் செலக்ட்
செலக்ட் எம்ப்ளாயை வந்து நல்ல வச்சிடுறோம். அப்போ தான் அடுத்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. சொன்னது எரர்ஸ் கண்டது. க்ளோசிங் டேக்ஸ் தான் எரர். அது சொன்னால் முன்னாடி கரெக்டாக செக் பண்ணோன்னே எல்லாம் ஓப்பனிங் டேக்ஸ் எல்லாம் க்ளோசிங் டேக் கரெக்டாக இருக்கணும், கரெக்டான ப்ரொசீஜரில் இருக்கணும். ஓகே, ஒன்ஸ் பட்டன் க்ரியேட் பண்ணோடனே எரர் இருந்தால் அதை மாற்றிக்கலாம். ஓகே, க்ளோசிங் டேக்கில் தான் எரர். டிவ் இங்கே ஒன்று விட்டு போயிடுச்சு நினைக்கிறேன். ஸோ அது என்னென்னு பார்த்துட்டு இருக்கோம். ஒன்ஸ் எல்லாம் முடிஞ்சோடனே we are ready. ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கணும். அப்படி செக் பண்ணிவிட்டு டெர்மினலில் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்னென்னா சப்மிட் அப்டேட்னு ஒரு ஃபங்க்ஷன் இல்லை, லைக் ஃபங்க்ஷன் எரர் காட்டுது. ஏன்னா நம்மளுடைய ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணல, எடிட் தான் பண்ணோம், சப்மிட் ஒன் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் இப்போது சப்மிட் ஃபீட்பேக் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ சப்மிட் எம்ப்ளாயின்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். சப்மிட் எம்ப்ளாயி ஆஃப் சப்மிட் அப்டேட் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். லைக் ஃபங்க்ஷன் நேம் தான், அதை எதுனா கொடுத்துக்கலாம். நான் சப்மிட் அப்டேட் கொடுத்துருந்தாலும் சப்மிட் அப்டேட் போடுறேன். நீங்கள் எம்ப்ளாயின்னு கொடுத்தா எம்ப்ளாயி போடலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு யூஆர்எல், இங்கே வந்து புட் மேப்பிங்கோட யூஆர்எல் நம்ம இங்கே தான் யூஸ் பண்ணுறோம். புட் மேப்பிங் நம்ம போட்டோம்ல, /update employee சம்திங் பேக்கெண்டில் இன்டர்ஜ் ஐடியில் என்ன போட்டோமோ அந்த யூஆர்எல் இங்கே போடுறோம். டிஃபால்ட் போர்ட் 8080. தென் நம்ம என்ன போட்டோம், அப்டேட் எம்ப்ளாயி. ஸோ அந்த யூஆர்எல் போட்டு நெக்ஸ்ட்டு திஸ் டாட் http டாட் புட் மேப்பிங்கிறதுனால புட்டு ஆஃப் அப்டேட் யூஆர்எல். ஸோ கிட்டத்தட்ட போஸ்ட் மேப்பிங் ரெடி பண்ணும் அதே மாதிரி தான், கொஞ்சம் டிஃபர் ஆகும் புட் மேப்பிங்கில். ஸோ யூஆர்எலுக்கு வேல்யூ சொல்லலாம். எனக்கு செலக்டட் எம்ப்ளாயில் ஸ்டோர் ஆகணும். செலக்டட் எம்ப்ளாயி ஒன்று நல்லா இருக்குல்ல, நல்லா இருந்தது. ஒரு வேல்யூவை வாங்கி ஒன்று ஒன்றா இம்போர்ட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். இதுதான். நெக்ஸ்ட்டு செலக்டட் எம்ப்ளாயில் இருக்க வேல்யூஸு ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆனது திருப்பி நல்லா ஆகிடணும். அதுக்கப்புறம் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் டேபிள் எனக்கு ஷோ ஆகணும். அதனால் அந்த ஃபங்க்ஷன் கெட் ஆல் டீட்டெயில்ஸ் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. சப்மிட் அப்டேட் டெலிட் எம்ப்ளாயி எல்லாம் முடிஞ்சது. ஸோ இப்போ சப்மிட் அப்டேட்டில் சப்போஸ் எதாவது எரர் இருந்தால் அந்த எரர் மெசேஜ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம், console.error of ஃபெயில்டுன்னு வரணும், இல்லை அப்டேட் ஃபெயில்ஸ் சம்திங் ஏதாவது எனக்கு ஒரு எரர் மெசேஜ் வரணுன்றதுக்காக நம்ம கொடுப்போம். இது அப்டேட் ஃபெயில்டுன்னு கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி ஒரு வாட்டி. எதுவும் எரர் காட்டுது. ஏன்னா நம்ம செகண்டாக நான் 1020 ஃபார்மில் என்ஜிஎஃப் யூஸ் பண்ணோம், அதை நம்ம இம்போர்ட் பண்ண மறந்துட்டோம். இம்போர்ட் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ எரர் எதுவும் இல்லை. ஸோ இப்போ அப்படியே ஃப்ரண்ட் எண்டில் போய் பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இதை நம்ம பண்ணோம். ஓகே, இதான் நம்ம பண்ண வெப்சைட். ஆட்டோமேட்டிக்காக ஷோ எம்ப்ளாய் ஷோ ஆகிடுச்சு. ஆட் நியூ எம்ப்ளாய் கொடுத்தாலே ஃபார்ம் வந்துடுது. ஐடி சும்மா நம்ம என்ட்ரு போகிறது தான். ஏதாவது நேமு, ஏஜ், சரி சாம்பிளுக்கு நம்ம என்ட்ரு போட்டுக்கலாம். இப்போதைக்கு எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான் இது. ஜெண்டர், ஃபோன் நம்பர்,
ஏதாவது ஒரு ஃபோன் நம்பர், ரேண்டம் நம்பர்ஸ் போட்டுட்டு தான் எம்ப்ளாயி நம்பரு அண்ட் சேலரி எல்லாமே இன்டீஜரில் வரும். ஆட் எம்ப்ளாயி கொடுத்தோன்னே எம்ப்ளாயி ஆட் சக்ஸஸ் வந்துச்சு, டேபிளே ஷோ ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இது எடிட் பண்ணுறோம். கீழே ஃபார்ம் வருது. எடிட்டில் நேம் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்ததும் மாறிடுச்சு. ஸோ இப்போ டெலிட் பண்ணுது. டெலிட் பண்ணது மட்டும் லேட் ஆகலை. ஒய்? பிகாஸ் ஒரு சின்ன ஒரு ஏரர் மட்டும் பண்ணணும் நம்ம இங்கே. ஏன்னா நம்ம பாத் வேரியபிள் கொடுத்தோம்ல, அந்த பாத் வேரியபிளில் லைக் யூஆர்எல் பாத்லேருந்து வேரியபிள் எடுக்கிறதுக்கு நம்ம லிங்க்கில் டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணோம். நம்ம பிஹெச்பிலாம் பார்த்துருப்போம். டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணால் தான் லைக் ஒரு வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுறது. அதனால டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே டெலிட் ஆகிடுச்சு. தட்ஸ் ஆல் அபவுட் த ப்ராஜெக்ட். இப்படி தான் ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகுது. ஸோ இதில் நம்ம இன்னும் என்ன ஸ்டைல் சீக்வன்ஸ் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஆட் நியூ எம்ப்ளாயி வந்து க்ரீன் கலரில் வேணுன்றதுக்காக இப்படி கொடுத்துருக்கேன். பிடிஎன் சக்ஸஸ். தென் ஷோவில் வந்து என்னென்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன், அதாவது இப்போ எனக்கு அண்டர்லைன் மாதிரி காட்டுச்சுல்ல ஷோ எம்ப்ளாயில், அது எனக்கு இல்லாமல் வருது. கலர் ஒயிட் கலரு, ஜஸ்ட் நார்மல் சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் சிஎஸ்எஸ் ஃபைல்னு ஒன்று இருக்குது, ஆப் கம்ப்யூட்டர் சிஎஸ்எஸ், அதில் நீங்கள் தனியாக கூட பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. பேசிக் எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறது அதை பார்த்துட்ருக்கோம். நம்ம பண்ண வேண்டிய க்ரூட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஸோ இது ஃபார்மில் நீங்கள் என்ன ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் இதுக்குள்ளே எதாவது ஃபீல்ட்ஸ் எல்லாம் புதுசாக ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே சும்மா ஒரு சில ஸ்டைலிங் டேக்ஸ்லாம் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை உங்கள் விருப்பம், நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சார்ஜிபிளில் போட்டால் கூட பிரச்சனை இல்லை, வந்துடும். ஸோ அவ்வளோதான், கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் அடிஷ்னல் ஃபினிஷிங் டச்சஸ் மாதிரி போய்ட்டுருக்கு இப்போதைக்கு. ஸோ இதெல்லாம் நான் ஆட் பண்ண ஸ்டைல் டேக்ஸு. நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். சிஎஸ்எஸ் ஃபைல் தனியாக இருக்காது, ஆட் பண்ணிக்கலாம், இதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது இப்போதைக்கு நம்ம க்ரியேட் பண்ண வெப்சைட். ஸோ இதில் எம்ப்ளாயி ஆட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்னொரு வாட்டி. ஐடி, நேம், ஏஜ், ஜெண்டர், மொபைல் நம்பர், சேலரி, எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணி ஆட் எம்ப்ளாயி கொடுத்ததும் ஆட் ஆகிடுச்சு, ஸ்டோர் ஆகிடுச்சு, ஷோ ஆகிடுச்சு. எடிட் பண்ணுறது எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, டெலிட் பண்ணுறதுனால டெலிட் ஆகிடுது. Okay, that's all. We have completed our project, a basic employee management system using AngularJS and Spring Boot. It's just a simple project. With this, we can create many projects. All the best for your future. Thank you.